ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கழித்து உங்களை சந்திக்கிறதுங்க மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் பேசுறது ஓரளவு ஆடியோபிள் நல்லா இருக்குங்களா? ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஐயா நல்லா இருக்குங்க ஐயா. நல்லதுங்க நல்லதுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான சிந்தனை எதுன்னா, ஒரு சின்ன விஷயம் மூலமாக, சிறியதன் மூலமாக ஒரு பெரியதை நோக்கி நம்ம நகருதல் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய முக்கியங்கிறது தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறேங்க. இது ஒவ்வொரு வகுப்பும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ஒன்றை ஒன்று தொடர்பு சார்ந்துதான் நம்ம வந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம். இதுவும் சொல்லப்போனா அந்த முன்றைய வகுப்போட வேறு விதமான ஒரு தொடர் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிசினஸ் பண்றதாகட்டும், நீங்க எந்த பக்கம் எடுத்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு மிக பெரும் ஒரு கடினமான ஒரு செயல் போலதான் எல்லாமே அமைஞ்சிட்டு இருக்குது ஆக்சுவலாங்க. ஆனா ஆக்சுவலா இது உண்மைதானா? நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போட வேண்டியிருக்குதா? இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குதா? வாழ்க்கைங்கிறது அப்ப கடினம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னாங்க, வாழ்க்கை நம்மளுக்கு ஆழமா சொல்லக்கூடிய ஒரு புரிதல் எதுனா, அப்படியெல்லாம் கடினம் இல்லை. வாழ்க்கை வந்து மிக மிக இயல்பானது, மிக மிக சுவாரஸ்யமானது. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை வியக்க வைப்பது, ஆச்சரியங்கள் பட வைப்பது, அதிர்ச்சி கொடுப்பது எல்லாமே கலந்ததா வாழ்க்கைங்க. ஆனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஏன் அப்ப வந்து வாழ்க்கை வந்து சிக்கலாகுது? ஏன் வந்து வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூக்கி சுமக்க வேண்டிய இடத்தை நோக்கி நம்ம நகர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இன்னைக்கு அதற்கான புரிதலை தான் நம்ம கொஞ்சம் ஆழமா வந்து பார்க்க போறோங்க. இது நம்ம எடுத்தோம்னா, முதல்ல நம்ம இந்த வாழ்க்கையில வந்து வாழும் பொழுது முதல் கேள்வி, நம்ம எந்த நோக்கத்துக்காக இந்த வாழ்க்கைய வாழ்றோங்கிற இடத்துல எத்தனை பேர்த்துக்கு மிகச்சிறந்த தெளிவு இருக்குங்கிற விஷயம் தான் இங்க ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாங்க. ஏன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மிக மிக சின்ன விஷயம். ஆனா நம்ம இதை வந்து ஒரு பிரம்மாண்டமா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் actually. மிக பிரம்மாண்டமாக. இன்னைக்கு நீங்க நோக்கம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மெத்த படித்த மனிதர்கிட்ட போய் கேட்கலாங்க. ஒரு பயங்கரமா படிப்பு சார்ந்து ஓடக்கூடிய ஒரு குழந்தை கேட்கலாம், இல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய மனிதர் கேட்கலாம். நீங்களும் போனீங்கன்னா அவங்க கிட்ட நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாவே அவங்க பேசுறத பார்க்கும்போது நம்மளுக்கே ஏதோ தப்பா வாழ்றோமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வந்துடும் ஆக்சுவலாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. ஏன் வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கடினமாகுதுன்னு சொல்லும் போது அதற்கான ஒரு சின்ன பதில், எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பதில் தாங்க. அதற்கான சின்ன பதில், என்னைக்கு நம்மளோட இயல்பை நோக்கமா பிக்ஸ் பண்ணாம அடுத்தவங்களோட நோக்கத்தை நம்மளோட நோக்கமா கருதி ஓட ஆரம்பிக்கிறோமோ, இன்னும் சொல்ல போனா கம்பேரிசன் எப்போ ஒப்பிட்டு நம்ம ஓட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை மிக மிக சிக்கலாகுது. இப்போ ரொம்ப எளிதில் சொல்லணும்னாங்க, இப்போ நம்மளோட இப்போ 10th 12th இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஆக்சுவலாங்க. இந்த ரிசல்ட்ல நம்ம குழந்தைகளை எதை நோக்கி டைரக்ட் பண்றோம்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த கோர்ஸ் நீ வந்து போய் ஜாயின் பண்ணுன்னு சொல்லும் பொழுது அங்க இடத்துல எதை நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். என்னுடைய குழந்தைக்கு எது வருது, எது இயல்பு, அந்த குழந்தை எதுல வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து ஃப்ளோ ஆகுதுங்கிற விஷயம் அதை வந்து முடிவு பண்ணுதா? இல்ல இல்ல இந்த சமூகம் இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்குதுங்க, இல்லைங்க ஐடி ஃபீல்ட் வந்து இன்னைக்கு வந்து பூமா இருக்குது, இல்ல இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள கொண்டே சொருகிறோமா? இல்ல இல்ல என் குழந்தைக்கான இயல்புங்க, அந்த குழந்தை பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் கலை நுணுக்கம் அதிகமா இருக்குது, சோ நான் இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். இல்ல கொஞ்சம் வந்து மெக்கானிக்கல் திறமை கொஞ்சம் அதிகமா இருக்குது, சோ நான் வந்து மெக்கானிக்கல் திறனுக்கு வந்து போறேன் அப்படிங்கிற இடத்த நோக்கி பிக்ஸ் பண்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, ஒரு கூட்டம் ஓடுது, நம்மளும் அந்த கூட்டத்துல கலந்துக்குன்னு ஓடும் பொழுதுதான் அந்த ஒரு தவறு செய்யும் பொழுது, ஓகேங்களா, இது சொல்ல போனா ஒரு சிறிய தவறு, ஆனா பெரும் துன்பத்தை உருவாக்குது. என்ன கேட்டாச்சுன்னா, என்னுடைய இயல்பை நோக்கி ஒரு படிப்பு அந்த குழந்தைக்கு அங்க கொடுக்கப்படல. அப்போ ஒரு இயல்பை நோக்கி ஒரு படிப்பு அங்க வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது மிக இயல்பா வாழ்க்கையை வந்து கடினமாக்கக்கூடிய இடத்தை நோக்கி அந்த குழந்தைகள் நகர்றாங்க. சோ இன்னும் சொல்ல போனா சிறிய விஷயம் நீங்க எதுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இயல்பை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மிக மிக சிறிய விஷயம். எனக்கு எது வரும், எனக்கு கம்ஃபர்ட், எதை நோக்கி வந்து போனா நான் என்னால வந்து முழு ஆன்மாவையும் முழு ஒரு சந்தோஷத்தை என் மனசுக்குள்ள வந்து கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்றது வந்து ஒரு மிக இயல்பான விஷயம், மிக மிக சாதாரண விஷயம். ஆனா நம்ம சாதாரண விஷயங்கள் அனைத்துமே தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு கடினமான விஷயத்தை நோக்கி தான் நகருவேன். ஏன்னா வாழ்க்கையில கஷ்டப்பட சொல்லியிருக்காங்க அவங்களுடைய விஷயத்தை நோக்கி நம்ம நகர்றோம். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க,
வாழ்க்கையில எது எளிது எது கஷ்டம்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஜிம்னாஸ்டிக் நீங்க வந்து பார்க்கலாம். அந்த ஜிம்னாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பண்ணக்கூடியவங்க உடம்ப ரப்பர் மாதிரி வந்து வளைச்சு வந்து போவாங்க. அது நம்மளுக்கு இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அதே போல இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் பண்றவங்க நீங்க எடுத்தீங்கன்னா மேல போய் ஒரு சுத்தி இறங்குவாங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு இங்க பார்த்தா ஒரு பிரம்மாண்டமா தெரியும். ஆனா இதை நீங்க அவர்கள் பண்ணும்போது அந்த முகத்தை கவனிச்சு பாருங்க. ரொம்ப பிடிச்சு ரொம்ப சந்தோஷமா பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஒரு ஆன்மாக்கான அந்த ஒரு தன்மைக்கான ஒரு தேடல் அதுன்னு சொல்லி வந்து வைக்கும் பொழுது மிக மிக இயல்பா அதை நோக்கி வந்து நகர்ந்துடுறாங்க. அந்த தேடல் இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கா அப்படிங்கறதான் இங்க நம்ம வந்து பார்க்க போற இன்னைக்கான வகுப்புக்கான ஒரு விஷயங்க. அது உண்மையா அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியுங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு இயல்பு இருக்குது. நம்மளுக்கு வந்து ஜிம்னாஸ்டிக் பண்ற ரொம்ப கஷ்டம். ஆனா இல்ல இல்ல இந்த ஜிம்னாஸ்டிக்ல தான் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கோடி கோடியா சம்பாதிக்க முடியுமாமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்ப என்ன பண்றோம்னா நம்ம குழந்தைகளை அதுக்குள்ள கொண்டே நகர்த்த ஆரம்பிக்கிறோம், ஓட ஆரம்பிக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு அந்த உடல்வாகும் இல்ல அந்த தன்மையும் அந்த இயல்பான ஒரு தன்மையும் இல்லாத போது நம்ம என்ன பண்றோம், புஷ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த புஷ் பண்ணும்போதுதான் இந்த பண்ணக்கூடிய சிறிய தவறு ஒரு பெரும் தவறு நோக்கி நகரக்கூடிய இடத்துக்கு வந்து போகுதுங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. வாழ்க்கை அதன் போக்கில் போகணும் அப்படின்னா முதல்ல எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு எது கம்ஃபர்ட் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி அந்த இயல்பு நோக்கி நம்ம நகருதல் என்பது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குதான் இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இது வந்து வாழ்க்கையில வந்து நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கலாங்கிறதுக்கான விஷயம் தான் இன்னைக்கு பல விஷயங்கள் பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் எதுன்னா முதல்ல எனக்கான நோக்கத்தை நான் தெரிஞ்சிருக்கிறேன், நான் எதுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னுக்கும் சொல்ல முடியும். அனைத்து மனிதர்களோட நோக்கத்தை சில நோக்கத்தை ஒரே மாதிரி பிக்ஸ் பண்ண முடியும். அந்த நோக்கத்துல இருந்து அடுத்த கட்டம் தான் வேற. அது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடலாங்க. எனது நோக்கம் எதுன்னு கேட்டேன் ரொம்ப எளிமையா சொல்லும் பொழுது ஒரு மன நிம்மதி. எனக்குள்ள எப்பயுமே ஒரு நிம்மதி ஒரு அமைதி குடிகொண்டு கொடுங்கிறது ஒரு நோக்கமா நம்ம வந்து கருத முடியும். ஆக்சுவலா இதுதான் முக்கியமான நோக்கம்ங்க. ஆனா இந்த நோக்கத்தை நம்ம எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல பாத்தீங்கன்னா உன்னுடைய லட்சியம்னு கேட்கும்போது இல்ல உன்னுடைய நோக்கம்னு கேட்கும்போது சொல்றாங்கன்னு கேட்டு பாருங்க, அது கிடையவே கிடையாது. அவர் அதை சொல்லவே மாட்டாங்க. அது மேக்சிமம் கிட்டத்தட்ட 90% பணம் சம்பாதிக்கிற மூலமாகவும் இல்லாட்டி திறமையை வளர்ப்பது மட்டுமே நோக்கமா வச்சிருப்பாங்க. பட் முதல் நோக்கம் என்னன்னா நான் மன நிம்மதியா இருக்கணும். என் மனதோட நான் பண்ணக்கூடிய செயல் எங்கேயுமே முரண்படாம இருந்தனாவே எனக்கான ஒரு மன நிம்மதி. அது முதல் விஷயம். இரண்டாவது எனது உடல் ஆரோக்கியமா இருக்கணும். இரண்டாவது மன நிம்மதி உடல் ஆரோக்கியம். மூன்றாவது போதுமான செல்வம். எனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தேவைன்னு சொல்லும் பொழுது நான் அதை போய் வாங்கக்கூடிய தன்மைக்கு வந்து போகணும். சொல்ல போனா ஒவ்வொரு மனிதனோட மிக 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 ஆழமா புரிய வேண்டிய விஷயம் எதுன்னா இதாங்க. இது தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், எனக்கு தேவை இதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த மூணு தான் என் லைஃபுக்கு தேவைன்னு சொல்லும் பொழுது நான் வாழக்கூடிய வாழ்க்கையை எளிமையாக்க முடியுமா கடினமாக்க முடியுமாங்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். எனக்கு நிம்மதி, எனக்கு எது தேவையோ அது நிம்மதி. எனக்கு இந்த செயல் பண்ணும்போது எனக்கு ஒரு நிம்மதி கொடுக்குது, அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்றது இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு அந்த விஷயம் வந்து மிக அற்புதமான விஷயத்தை நோக்கி போயிருது. ஆனா நான் அடுத்தவனை கம்பேர் பண்ண அடுத்த நிமிஷம் என் மன நிம்மதி என்னை விட்டு போயிருதுங்க. அப்ப என்னால இது பண்ண முடியும். அப்போ நான் வாழக்கூடிய ஒவ்வொரு கணமுமே ஒவ்வொரு செகண்டுமே முதல்ல நான் யோசிக்க வேண்டிய விஷயம், நான் எனது இந்த மூன்று நோக்கத்துக்காக தான் ஒவ்வொரு செயலுமே பண்றேனா அப்படிங்கிற விஷயத்த கேள்வி கேட்டு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு எளிமையா புரியணும் ஒரு விஷயங்க. இப்போ பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் என்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த நிம்மதி கூடயும் தொடர்புடைய இருந்து அதிகமா வந்து பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு வீடு கட்டணும். நான் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லும் பொழுது நான் முதல் விஷயம் நான் ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டணுமா இல்ல எனக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய எனது ஆரோக்கியத்தை கெடுக்காத எனது செல்வத்தை சிதைக்காத ஒரு வீடு வேணுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிக்கிறேன். இப்ப நான் யோசிக்கும் போது என்ன பண்றேன்னா எனக்கான ஒரு வருமானத்தை வச்சு முடிவு பண்ணலாம்னு வைங்களேன். இப்ப எனக்கான வருமானம் எனக்கான தேவை அப்படின்னு சொல்லி எனக்கான முக்கியமா தேவை தேவை வச்சு முடிவு பண்ணலாம்னா நாங்க எங்க வீட்டுல ஒரு 2 குழந்தைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, கணவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இப்ப இருந்தா ஒரு அம்மாவோ அப்பாவோ இப்படி இருக்காங்கன்னு வச்சுன்னா அப்ப நான் முடிவு பண்ண வேண்டியது எனக்கு ஒரு பெட்ரூம் வேணும், ஒரு ஹால் வேணும், ஒரு கிச்சன் வேணும். குடும்பம் அம்மா அப்பா எல்லாம் கூட இருக்கும்போது வாய்ப்பு இருந்தா 2வது பெட்ரூம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். அந்த இந்த பெட்ரூமோட கணக்கு நான் வைக்கும்போது அது 10க்கு 10 இருக்கலாம், 12க்கு 10 இருக்கலாம், 16க்கு 10 இருக்கலாம், அவ்வளவுதான் விஷயங்க. அப்போ இப்படி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா என்னுடைய வீட்டோட அளவு ஒரு 500ல இருந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே எனது வீட்டை நான் கட்டி முடியும். அதே போல அந்த வீட்லயும் அதே மாதிரிதான் நான் உள்ள போய் வாழ போறேன்னு சொல்லும் பொழுது நீங்க பாத்துக்கலாங்க. ஒவ்வொன்றும் முதல்ல பார்த்தோன்னா ஒரு கவர்ச்சிகரம் மிக அதிகமா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபால் சீலிங் போட்டா பிரம்மாண்டமா இருக்குன்னு தோணும். ஆனா ஃபால் சீலிங் போட்டு அந்த ஒரு முறை ரசிக்கும் போது மட்டும்தான் பிரம்மாண்டம் இல்லையா, அடுத்த முறை உங்க கண்ணுக்கு வந்து அது ஒரு சாதாரண விஷயம் வந்து மாறிடும். மேபி வெளியிருந்து புதுசா வர்றவங்களுக்கு வேணா அது ஒவ்வொரு முறையும் புதுசா தெரியலாம் ஒழிய நம்மளை பொறுத்தவரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயமா மாறிடும். ஏன்னா எங்க வீட்லயே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருந்தாங்க. முதல்ல ஒரு 10 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த செவத்துல மேல எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஜிமிக்ஸ் மாதிரி ஒட்டி வச்சு அப்படின்னா இரவு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா
மிளிர்ந்து எல்லாம் வானத்துல நட்சத்திரம்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் செவுத்துல தெரியுங்க ஆக்சுவலாங்க. இது ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம ட்ரை பண்ணி ஓட்டணும். அது முதல் நாள் படுக்கும்போது ஆச்சரியம், 2வது நாள் படுக்கும்போது ஆச்சரியம். ஒரு 1 மாதம் கழிச்சு பார்க்கும்போது அந்த வெளிச்சம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் அது மேல வெள்ளை அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃப் பண்ண ஆச்சலாம். இது வந்து நடந்த ஒரு விஷயம். ஏன்னு கேட்டாச்சுன்னா நம்மளுக்கு அந்த வெளிய இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தேவைன்னு நினைச்சுக்கிறோம். அது அங்க தேவை கிடையாதுங்க. ஆனா நம்ம என்னைக்கு இந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது வேணுமோ வேண்டாமோ, இது அழகா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா நீங்க வீட்டோட சைஸே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன ஒரு 500 1000 ஸ்கொயர் ஃபீட்ங்கிறது சொல்ல முடியாது. 1000 ஸ்கொயர் ஃபீட்டா மாறலாம், 1500 ஸ்கொயர் ஃபீட்டா மாறலாங்க ஆக்சுவலாங்க. அதுக்கப்புறம் 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா அந்த வீட்டுக்குள்ள எனக்கு என்னென்னலாம் தேவை, ஒரு வார்ட்ரோப்னா எனக்கு அங்க என்ன வேணும், வீட்டோட தரை என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நீங்க யோசிச்சு பாருங்களேன். மீறி போனாங்க ஒரு 10ல இருந்து 12 லட்சத்துக்குள்ள ஒரு வீட்டை கட்டி முடிச்சிடலாம். அப்போ நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், ஒரு சொந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு வீடு கட்டிக்கிட்டேன். அந்த வீடு எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா ஒரு மன நிம்மதி கொடுத்துருக்குது. ஏன்னா தேவையில்லாத கடன்கள் வாங்கல, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வச்சுட்டேன். அப்படியே அந்த கடன் வாங்கியிருந்தாலும் 2ல இருந்து 3 வருடங்களுக்குள்ள அந்த கடனை நல்லா அடைக்க முடியும். இன்னொரு பக்கம் நீங்க எடுத்தீங்கன்னா என்னுடைய ஆரோக்கியம் கெட்டு போகல. ஏன்னா இப்ப நான் அதிகபட்ச கடன் இதே எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் சொல்லக்கூடிய இதே 12 15 லட்சம் வீடுங்கிறது நீங்க 40 லட்சத்துல கட்டியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க எடுத்துக்கலாங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் நீங்க பாக்கலாங்க. கிட்டத்தட்ட 10ல இருந்து 15ல இருந்து 25 வருடம் வரைக்கும் லோன் போட்டு வச்சிருப்பாங்க. மாசம் மாசம் ஒரு தொகை வந்து போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சத்துக்கு அவங்க லோன் எடுத்தாங்கன்னா அவங்க கட்டி முடியும் போது வருடங்களை பொறுத்து 20 வருஷம் எல்லாம் கட்டினாங்கன்னா குறைந்தது 40 42 லட்சம் எல்லாம் ஆயிருங்க. இதே கொஞ்சம் 15 வருஷம் கட்டினாங்கன்னா ஒரு 38 லட்சம் ஆகும். சோ வாங்கின தொகை 20. ஆனா நான் அந்த பேங்க்கு ரீபே பண்ணக்கூடிய தொகை எதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 35 40. அப்போ கேள்வி, இப்ப இந்த வாழ்க்கைய இப்படி ஒரு விஷயத்த எளிமையா பண்ணிருக்கணுமா, கடினப்படுத்தி இருக்கணுமா? நீங்க 40 லட்சத்துல கட்டி உங்க வாழ்க்கைய உங்க கடனை அதிகப்படுத்துறீங்க, கஷ்டப்படுறீங்க. இதே நான் வந்து 12 லட்சத்துல பத்தி எனக்கான வீட்டை கட்டி நான் நிம்மதியா இருக்க முடியும். நீங்க 40 லட்சம் வீட்டை கட்டும் போது வீட்டோட மெயின்டெனன்ஸ்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயமே ஒரு டாக்ஸ்ல இருந்து எல்லாமே அதிகப்படியா போகுது ஆக்சுவலா. பட் இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட மெயின்டெனன்ஸும் கம்மிங்க, நான் உபயோகப்படுத்தக்கூடிய ரூமாவும் நான் இருக்குது. சோ எனக்கு அது என்னுடைய இயல்புக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடா மாறுது. அப்போ இதுதான் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். ஏன் நோக்கத்துக்கான வீடு. நான் கட்ட வீடு யார் வீடுங்கன்னா எனக்கான வீட்டை நான் கட்டினேன். எனக்கான வீட்டை நான் கட்டும் பொழுது நான் தெளிவாயிடுறேன். ஆனா அடுத்தவங்க பெருமைப்படணும். இது எப்படி இந்த வீடுன்னா ஒரு புறாக்குன்னு சொல்லிடுவாங்களே, நான் கொஞ்சம் பிரம்மாண்டமா கட்டணும், என் சொந்தக்காரங்க அப்படி கட்டிருக்காங்க, நான் இன்னும் பிரம்மாண்டமா கட்டணும்னு சொல்லும் பொழுது நான் அங்க தவற விடுறேன். சோ இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, முதல் சொன்ன விஷயம் சுலபமானது, சிறியது. எனக்கு வந்து சின்னதா போதும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமா ஒரு விஷயத்தை எடுத்தா போதும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் கடினமான பாதையை தான் தேர்ந்தெடுப்பேன். அங்கதான் போவேன், அங்கதான் கஷ்டப்படுவேன். என் வாழ்க்கைய எனக்காக வாழாம அடுத்தவங்களுக்காக வாழ்வேன். இன்னும் சொல்ல போனா அந்த பேங்க் நலனுக்காக நான் வாழ்வேன்னு சொல்றது எப்படிப்பட்ட முட்டாள்தனத்துல அடங்குங்கிற விஷயத்த யோசிச்சு பாருங்களேன். இங்க பிரச்சனை இதுதாங்க. அதாவது என்னைக்கு மெய்யறிவை விட்டுட்டு பகுத்தறிவுங்கிற விஷயத்தை நோக்கி போனோமோ அங்க நம்ம ஏமாற ஆரம்பிச்சோம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்க. எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த சின்ன விஷயம் எனக்கு நல்லது பண்ணுது, சின்ன விஷயம் கெட்டதை பண்ணுது. சின்ன விஷயம் தான் பெருசா வந்து மாறுதுங்க. இப்போ நீங்க எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த ஒரு வாரமா இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தடுப்பூசி பத்தி வரக்கூடிய ஒரு விஷயங்கள், கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அஸ்ட்ராஜெனிகா கம்பெனியை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இது சின்ன விஷயம் தான். தடுப்பூசி ரொம்ப சின்ன விஷயம். ஓகேங்களா? ஆனா அதோட விளைவு எந்த லெவல் வந்து இருக்குங்கிற விஷயம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். கண்ணு முன்னாடி பார்த்திருக்கோம். ஆனா அந்த நேரத்துல எல்லாருமே வந்து இல்ல இல்ல இது ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு பிரஷர் கொடுக்கும் பொழுது அங்க யாருமே யோசிக்கவே விடல, யோசிக்க தோணல. நிறைய மனிதர்கள் தவறு செஞ்சோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியதா, ஏன் அந்த இடத்துல நம்மளால சுயமா முடிவெடுக்க முடியல? ஏன்னு கேட்டோம்னா நம்மளுக்குள்ள மிக மிக குழப்பமான விஷயங்கள் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னு கேட்டோம்னா ஆல்ரெடி எனக்கு லோன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கும்போது திடீர்னு இந்த பிரச்சனை செய்து வரும்போது எனக்கு யோசிக்கிறதுக்கான நேரம் இல்லை. இதுவே என் மைண்ட் ரொம்ப தெளிவா இருந்ததுன்னா என்னால மிக ஆழமா சிந்திக்க முடியும். அப்ப மைண்ட் தெளிவாகணும்னா நான் சின்ன சின்ன விஷயத்த போக்கஸ் பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். சோ அந்த சின்ன விஷயம் சொல்லும்பொழுது இப்ப நான் சொன்னதாங்க, ஒரு நோக்கம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவைன்னு பாக்குறது ஒரு சின்ன விஷயம். அடுத்தவங்க பண்றாங்க சொல்லி போறது பெரிய விஷயம். நீங்க பெரிய விஷயத்துல போய் கால் வைக்கும் பொழுது அங்க நீங்க மாட்டிக்கிறீங்க. பட் எனக்கான விஷயம் எதுவோ அதை மட்டும் நோக்கி நகர்வேன்னு சொல்லும்போது நீங்க அங்க பாதுகாக்கப்படுறீங்க. வாழ்க்கை கொண்டாட்டமா வாழ ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு கணமே ஆக்சுவலா. இது ஒரு சின்ன விஷயத்துக்கான ஒரு விஷயம். அதே போல ஒரு 2வது ஒரு கான்செப்ட் சொல்லலாங்களே. இப்போ நம்ம வீட்டுல இந்த சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க, எடுத்ததில் எடுத்த இடத்துல வைடா, தேவையில்லாத உடனே தூக்கி போட்டுரு, எடுத்தது எடுத்த இடத்துல வை அப்படிம்பாங்க. நீங்க இந்த எடுத்தது எடுத்த இடத்துல வைக்கிறது வந்து மிக மிக சாதாரணமான பேசிக்கான ஒரு டிசிப்ளின்.
நான் சாயந்தரம் வந்து வீட்டுக்கு போனேன்னு எனது சாவி இங்க வைக்கிறேன், எனது பர்ஸ் இங்க வைக்கிறேன், எனது கச்சிப் இங்க வைக்கிறேன், எனது பேனா இங்க வைக்கிறேன்னு சொல்லி ஒரு இடம் வச்சுட்டேங்க. காலையில் நான் வர்றேன், எனக்கு எதுவுமே ஞாபகப்படுத்தின அவசியம் இல்லை, மறந்துன்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துக்கு நான் வந்து போனேன்னா அந்த இடத்த நான் எடுக்கிறேன், திரும்ப நான் வந்து கிளம்பி வந்துடுறேன். இது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக, இதுக்கு டேலண்ட் எல்லாமே தேவைப்படாதுங்க. சாதாரணமா பண்ணக்கூடிய சின்ன விஷயம். ஆனா இந்த சின்ன விஷயம் உங்க லைஃபையே காப்பாத்துங்கிற விஷயம் நம்மளுக்கு புரியுதா இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கணும், யோசிச்சு பாருங்களேன். இப்போ எங்க வைக்கிறேன்னு நான் தெரியாம வந்து வச்சு விட்டுறேங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, நீங்க வைக்கிறதுக்கும் ஒரே டைம் தான். இந்த இடத்துல அதாவது கரெக்டான இடத்துல வைக்கிறதுக்கும் ஒரே டைம் தான், தப்பான இடத்துல கூட வைக்கிறதுக்கும் ஒரே நேரம் தான். ரெண்டுக்கும் ஒரே நேரம் தான் ஆகும். ஆனா எடுக்கும்போது கவனிச்சு பாருங்க, அடுத்த நாள் கிளம்பும் பொழுது எனக்கு அந்த சாவியை காணல. இப்ப நான் தேட ஆரம்பிக்கிறேன், தேடுறேன் தேடுறேன் தேடுறேன், தேடிட்டே இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு நான் கிளம்பி ஆகணும். இப்ப 7:55 ஆச்சு கிடைக்கல, 8 மணி 7:57 ஆச்சு கிடைக்கல, 8 மணியாச்சு கிடைக்கல. இப்ப 8:05 8:10க்கு தான் எனக்கு அந்த சாவி கிடைக்குது. அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடி அந்த தேட ஆரம்பிக்கும் போது நீங்க கவனிச்சுன்னா தெரியும், நம்ம வீட்டுல அந்த பொருள் கிடைக்கலங்கும் போது நம்ம தான் தப்பா வச்சிருப்போம். ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியுங்க, உடனே ஒரு பிளேமிங் கேம் விளையாட ஆரம்பிப்போம். இது வச்சதை இருக்குதா, அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கத்த ஆரம்பிப்போம். அந்த இடத்துல சில இடத்துல ஒரு முரண்பாடா பாத்தீங்கன்னா அடுத்தவங்க ஏதோ வார்த்தை விட்டாச்சுன்னா ஒரு குடும்ப விரிசலுக்கான காரணமாவும் அந்த விஷயம் வந்து மாறிடுதுங்க. அதுக்கப்புறம் வண்டி எடுக்கிறோம், 8:05க்கு தான் எனக்கு வந்து வண்டி சாவி கிடைக்குதுங்க. இப்ப நான் இயல்பா என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த நேரத்துக்கு போயானும் சொல்லும் பொழுது எனது வண்டியோட ஆக்சிலேட்டரை நான் வந்து திருக ஆரம்பிப்பேன். அந்த ஆக்சிலேட்டர் திரும்போது கவனிச்சு பாருங்க, சின்ன விஷயம்தான், சின்ன தவறு தான். ஆனா அது எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுதுன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா நம்ம பொறுத்திருக்கீங்க, சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்தையுமே கோட்டை விட்டுறாங்க, பெரிய விஷயங்கள் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து யார்கிட்ட கேட்டாலும் சரிங்க, ரோட்ல போகக்கூடிய நடுவில் எந்த மனிதனை கேட்டாலும் சரி, மிக பிரம்மாண்டமான லட்சியங்கள் வச்சிருக்காங்க. நான் அது பண்ண போறேன், இது பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன். ஆனா முதல் விஷயம், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டிசிப்ளின் ஃபாலோ பண்றோமான்னு கேட்டோம்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்க, ஜீரோன்னு சொல்ல முடியும் வச்சுலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 12th வந்து பாத்தீங்கன்னா 600 மார்க் மட்டும் எடுக்கலாங்க. காலேஜ்ல பாத்தீங்கன்னா உங்க கேம்பஸ் சென்டர்ல வந்து ஹை மார்க்ல இருந்து நீங்க செலக்ட் ஆகலாம் ஒரு குழந்தை. ஆனா வீட்டுல போய் பாத்தீங்கன்னா அதோட திங்ஸ் அவங்க அம்மா அப்பா தான் எடுத்து வைப்பாங்க சொல்லும் பொழுது அந்த குழந்தையோட அத்தனை டேலண்ட்டும் அடிபட்டு போகுது. ஏன்னு கேட்டாச்சுன்னா ஒரு காலத்துல சுயமா அந்த குழந்தை வாழ ஆரம்பிக்கும் பொழுது இப்ப இந்த சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்துமே அந்த குழந்தையோட வாழ்க்கையில மிக பெரும் பிரச்சனையா வந்து மாறி நிற்கும். அப்போ நம்மளோட முதல் விஷயம், நான் சொல்ல வந்த விஷயம் உங்ககிட்ட, உங்களோட நோக்கத்தை கண்டுபிடிங்க. எதற்காக இங்க வந்தோம்? அடுத்தவங்க நோக்கம் இல்லைங்க, உங்க நோக்கம். அந்த நோக்கம் எதுங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் பண்ணிட்டேங்க. முதல்ல மன நிம்மதி. நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுமே மன நிம்மதியா இருக்கணும். வீடு எக்ஸாம்பிள் இப்ப நான் வீடு கட்டுறேன்னா எனக்கு அது மன நிம்மதி கொடுக்கணும், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், எனது செல்வத்தை அது கரைக்க கூடாது. இதே நீங்க கவனிச்சு பாருங்க, 40 லட்சம் நான் போட்டு வீடு கட்டிட்டேன், மாசம் மாசம் கட்டுறேன், 20 வருஷம் லோன் போட்டிருக்கேன். உங்க செல்வத்தை, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அது கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்து அரிச்சிட்டு இருக்குங்கிற விஷயத்த அங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உழைப்பையும் செல்வத்தையும் சுரண்டக்கூடிய ஒரு விஷயத்த போய் நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படிதான் வந்து போக முடியும். இது ஒரு பாட்டுங்க. இரண்டாவது, அந்த நோக்கம் இன்னும் உங்களுக்கு எளிதா சொல்லணும்னு எடுத்துக்கோங்களேன். நான் மன நிம்மதியா இருக்கணும், இன்னொன்னு ஆரோக்கியமா இருக்கணும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா செல்வம் அப்படின்னு சொல்லி லிங்க் எடுத்துட்டீங்கன்னா, நான் ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இப்ப வண்டி ஓட்டும் போது ஒருத்தன் வந்து என்ன வந்து முந்திட்டு போறான். முந்திட்டு போகும்போதே உடனே ஒரு சில பேர் பாத்துக்கலாம், உடனே அவங்களை முந்தணும் அப்படிங்கிற விஷயத்துல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த இடத்துல நான் திரும்ப நம்ம இப்படி ஒரு நோக்கம் நம்மளுக்குள்ள இருந்தேன்னா முதல்ல இல்ல இல்ல, என் நோக்கம் என்ன? என் நோக்கம் ரோட்ல ஓடும்போது அந்த வண்டி முந்துறதான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. நான் ரேசர் கிடையாது, ஒரு வண்டி போய் முந்தணும் அவசியம் கிடையாது. அப்ப என் நோக்கம் என்ன? மன நிம்மதி. அப்போ அவங்க கூட ஒன்னா போட்டி போறனா என் மன நிம்மதி கெடுதா? கெடுது, ஆக்சிலேட்டர் இருந்து கை எடுத்துரு. நான் இப்படி போட்டி போறேன்னா எனது ஆரோக்கியம், எனது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுமா? கெடும், கையில ஆக்சிலேட்டர் இருந்து கையில எடுத்துரு. இதனால எனது செல்வம் பாதிக்கப்படுமா? ஆமா. நல்லா திருகிட்டு போகும்போது வண்டியோட பிரச்சனையும் கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கான பிரச்சனையும் ஆகும். அப்ப செல்வம் சிதைக்கும். அப்ப என்ன ஒண்ணு, டோட்டலா விட்டுரு, அவன் போகட்டும், நீ வழியில பாரு, உனக்கான வேகம் என்னவோ அந்த வேகத்தை, அந்த பாதுகாப்பான வேகத்தை வச்சுட்டு போ. இதேதான் லைஃபுக்கும், இதேதான் வண்டி ஓட்டுறது, ரெண்டுக்கும் ஒரே கான்செப்ட் தாங்க. அப்போ நான் வண்டி ஓட்டும் பொழுது நான் எனக்கான கம்ஃபர்ட், எஸ் நான் ஒரு மூலையில போய்க்கிறேன், ஜம்முன்னு போய்க்கிறேன், எனக்கு ரோடு கிளியரா இருக்குது, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு 40-50 நான் மெயின்டைன் பண்ணிட்டு போறேன். ஒருத்தர் முந்திட்டு போறானா போகட்டும், எனக்கு பின்ன ஹார்ன் அடிக்கிறானா வழி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். வாழ்க்கையை நான் சிம்பிளா ஆடுறேன். பட் இதே கவனிச்சு பாருங்க, ஒருத்தங்க கூட நான் வந்து போட்டி போடணும் எக்ஸலேட்டர் கை வைக்க அடுத்த நிமிஷம் உங்களோட நிம்மதி கெட்டு போயிருது, உங்களோட பல்ஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்குது, பிபி ஜாஸ்தியா இருக்குது, உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போயிருதுங்க. அதுல ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தட்டுறதோ ஒரு விபத்தோ, சின்ன விபத்து நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கேயும் மனம் கெட்டு போகுது, உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது, எல்லாமே கெட்டு போகுது, செல்வம் அங்க கரைய ஆரம்பிக்குது. அப்போ நீங்க வந்து இங்க ரோட்ல வந்து போட்டி போடுறதுக்கு வரல. இப்போ இது நான் அந்த ரோடு சொல்றது வந்து ஈஸியா புரியணுங்கிறதுக்காக தாங்க. ரோட்ல நீங்க யாரு கூட போட்டி போட வரல, உங்க வழி நீங்க போறக்கு வந்திருக்கீங்க. ரோட்லயே அப்படின்னா வாழ்க்கையில எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா இங்க என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ரேஸுங்க, கண்ண மூடி ஆக்சிலேட்டர் இருக்கிறோம், எதுக்கு ஓடுறே தெரியறது இல்ல, எதுக்காக குழந்தைய படி வைக்கிறோம்னு தெரியறது இல்ல,
ஆக மொத்தம் என்னன்னா அல்டிமேட்டா ஏதோ ஒரு பண்ணி பணம் சம்பாதிச்சிட முடியுமா, ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம வந்து ஒரு பெருசா இல்லாம இதை மட்டும் தான் நோக்கிற மொழிய. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக அழகா செதுக்குவதன் மூலமாக நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியுங்கிற எண்ணமே இங்க இல்லாம போயிடுச்சுங்க. சோ நம்ம அன்பர்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எதுனா, முதல்ல என் நோக்கத்துக்காக நான் வாழ்றேனா, என்னுடைய நோக்கம் சிதைக்காம நான் வந்து வாழ்றேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மளுக்குள்ள எழுப்பிக்கலாங்க. அந்த நோக்கம் சரிதா இருந்ததுன்னா, தெளிவா இருந்ததுன்னா, நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுமே, இப்போ தேவையில்லாத சாப்பிட்றத கூட நம்ம அவாய்ட் பண்ணலாங்க, அந்த நோக்கம் வந்து சரியா இருந்ததுன்னா. இப்ப நான் இந்த உணவு சாப்பிட்றேன் அப்படின்னா, இந்த உணவு எனக்கு நிம்மதி கொடுக்குமா, இந்த உணவு எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமா, இந்த உணவு எனக்கு வந்து செல்வத்தை கரைக்காம இருக்குமா, யோசிச்சீங்கன்னா நல்லது சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்படி நீங்க ஒவ்வொன்று, இது ரொம்ப சிம்பிள் தாங்க. சின்ன கேள்விகள் மூலமா பெரியதை அடையலாம். இது நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஒரு அரசியல் சார்பு ஒரு விஷயம் நான் முதல்ல பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த கட்சி நல்லது, அந்த கட்சி நல்லது, அவங்க நல்லது, இவங்க நல்லதுன்னு சொல்லும்போது நான் இது பல இடத்துல நான் சொல்லியிருக்கேங்க. கட்சிகள் உங்களுக்கானது இல்லைங்க. நம்ம பிழைக்கணும்னா நம்ம தான் வாழணும் பேச்சலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தடுப்பூசி விஷயமா எடுத்துக்கோங்களேன். எல்லா ஸ்டேட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே பிரஷர் போட்டாங்க. ஆட்சியாளர்கள் என்பது நம்மளை விட தெளிவா இருக்கணும். ஏன்னா இதை நான் கொடுத்தேன்னா எனது மக்கள் நல்லா இருப்பாங்களாங்கிற விஷயம் வந்து யோசிக்கிறோம். அதை விட்டு போட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சுதான் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு எதுக்கு அங்க ஆட்சியாளர்கள் ஆச்சலாம். ஆனா இங்க இடத்துல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு சின்ன விஷயம் நிறைய விஷயம் வந்து பாதிக்குது. அப்போ நீங்க கேள்வி கேட்க வேண்டியது, ஏன் எனது தலைவன் இதை வந்து என்ன டைரக்ட் பண்ணா, ஏன் என்ன தப்பா டைரக்ட் பண்ணான்னு கேட்கணுங்க. அன்பார்ச்சுனேட்லி நம்ம யாரும் இங்க கேட்கவே இல்லை. இதே ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. நம்ம நம்மளை சுத்தி நடக்கூடிய விஷயங்கள், ஹெல்மெட் போடல அப்படின்னா உடனே மிக பிரம்மாண்டமா நம்மளை வந்து ஒரு காரணம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து வர்றாங்க. ஓகேங்களா. ஆனா அதே விஷயத்தை எடுத்தீங்கன்னா, அதே கேட்டா வந்து உயிர் பாதுகாப்பு நாங்க இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா அதே பக்கம் பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல இருந்து எல்லாமே திறந்து வச்சிருக்காங்க. அப்போ நீங்க யோசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளர்கிட்ட நீங்க வந்து கேட்க வேண்டிய கேள்வி பெரிய கேள்வி கிடையாதுங்க, சின்ன கேள்வி. ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, பொருளாதார நிபுணர்கள், பயங்கரமான ஒரு அனலிஸ்ட்டுங்க, இந்தியா வளர்ச்சி எல்லா பொண்ணு என்ன பண்ணா பயங்கரமா கண்ணுக்கு டேட்டா வச்சு பேசுவாங்க. ஜிடிபி என்ன தெரியுமா, அது என்ன தெரியுமா, இது நம்ம அதெல்லாம் கேட்க கூடாதுங்க. ஏங்க இது மக்கள் நலன் சார்ந்த அரசு தானே. அப்புறம் எங்க குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கட் விற்கிறாங்க, அப்புறம் எங்க வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா வித்துட்டு இருக்காங்க, அது மக்களுக்கு கெடுதல் இல்லையா அப்படின்னு ஒரு சாதாரண கேள்விதாங்க. சின்ன கேள்வி மட்டும்தான் ஒரு பெரிய விஷயத்த கிரியேட் பண்ணுங்க. சின்ன கேள்வி நம்ம கேட்கறத விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய விஷயத்துக்கு நம்ம எப்பயுமே அடிமையா இருப்போம், மயங்கி இருப்போம். அது நம்மளை ஏமாத்திட்டு விஷயம் தெரியாமையே. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒண்ணும் இல்லைங்க, நம்ம படித்த நிறைய மனிதர்கிட்ட பார்த்தங்க, இந்த முறை இந்த அரசியல் தேர்தல் நடக்கும்போது பார்த்தங்க, படித்த மனிதர்கள் கூட பார்த்தா முட்டாளர் இருந்த விஷயம் வந்து இந்த தடவையும் பார்த்தோம். என்ன கேட்டாச்சுன்னா அவங்க அந்த பெரிய டேட்டா வச்சு ஏமாந்துடுறாங்க. சரிங்க, இந்த நாட்டோட வளர்ச்சி எப்படி தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, ஏகப்பட்ட பொய்கள். ஆனா நம்ம கேட்போங்க, ஒரு சின்ன விஷயம் தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா நீ தடை பண்ணிடு, பெப்சி தடை பண்ணிடு, ஏன்னா அது குடிச்சா வந்து வெறும் வயித்துல குடிச்சா அது என்ன ஆகும், இறைப்பை ஓட்டையாகக்கூடிய அளவு இருக்கக்கூடிய பவர்ஃபுல், அது நெகட்டிவ். அதை ஏன் உன்னால தடை பண்ண முடியும், அதை ஏன் உன்னோட ஆட்சியாளர் உன்னோட தலைவன் ஏன் தடை பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா அங்க நம்மளுக்கு பதில் தெரியும். எப்பயுமே சின்ன கேள்வி மூலமாக பெரிய விஷயத்த மாத்த முடியும். சோ கேள்விகள் இங்க முக்கியம், சின்ன கேள்விகள். இது வந்து முதல் முறை நான் எடுக்கும்போது, முதல் கிளாஸ் அறிமுக கிளாஸ் இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. பேஸ்ட் நம்ம தேய்க்கிறோம், பேஸ்ட் பிரஷ் வச்சு நம்ம தேய்க்கும் பொழுது அங்க ஒரு கேள்வி வந்திருக்கணும். ஏப்பா பல் டாக்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் பிரஷ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நம்ம 3 வேலையும் நம்ம பல்லு நல்லா விளக்கிட்டோம் அப்படின்னா அங்க நம்மளுக்கு வந்து பல் டாக்டருக்கு வந்து மருத்துவமே இருக்காது, யாரும் போக வேண்டியது இல்லையே, ஏன் அவங்க இவ்வளவு தூரம் வந்து சொல்றாங்கன்னு கேட்டோம்னா அங்க ஒரு கேள்வி, சின்ன கேள்விதான். அந்த கேள்வி நம்ம சிந்திக்க வச்சிருக்கோம். ஆனா சிந்திப்பு திறன் இல்லங்கிற விஷயம் வந்துருச்சுங்க. என்ன கேட்டாச்சு இந்த முதல்ல சொன்னதான், மேல கூட எனாமல் கோட்டிங் போகணும் அப்படின்னா நீ பிரஷ் போட்டு தேய்ச்சிட்டே இருக்கணும். தேய்ச்சேன்னா மேல கூட எனாமல் கோட்டிங் போயிருச்சு அப்படின்னா இயல்பா பல் ஈஸியா சொத்தையாகும். இவ்வளவுதான் விஷயங்க. அப்போ இந்த ஒரு சின்ன கேள்விக்கான பதில் சின்ன இடத்துல இருக்குதுங்க. இந்த கேள்வி கேட்காம நீங்க நம்புனீங்கன்னா நம்ம ஏமாற்றப்படுவோம். சோ உங்களோட நோக்கம், நீங்க வாழ வந்த நோக்கத்தை ஆழமா தெளிவா உணர்ந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாய வலையில இருந்து நம்மளால வெளியே வர முடியும். என்ன சொல்றேங்க, நோக்கம் தெரியாம வாழ்றத விட ஒரு கொடுமையான விஷயம் கிடையாதுங்க. அடுத்தவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம நோக்கமா மாத்தி வச்சுக்கிறோம். அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், அதெல்லாம் கிடையாதுங்க. உங்க இயல்புக்குன்ற ஒரு நோக்கம் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு கொடுத்த ஹிண்ட் தாங்க, மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம் ஒரு தேவையான செல்வத்தை தவிர நம்மளுக்கு இங்க பெரிய நோக்கமும் கிடையாதுங்க. அதை நோக்கி நம்ம வந்து மிகச்சரியா இருந்தவன போதும். இதுல என்ன ஆச்சரியன்னா, நீங்க ஒரு மிகச்சிறந்த ஞானி ஆகணும், மிகச்சிறந்த தவசீலர் ஆகணும், மிகப்பெரிய பணக்காரன் ஆனா கூட நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க இயல்பும் அந்த நோக்கமும் மேட்ச் ஆயிருந்தனா இயல்பா பணக்காரங்க. நீங்க வந்து உண்மையா அழகா பணக்காரங்க நீங்க வந்து போய் கேட்டு பாருங்களேன், ரியலா இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் உண்மை சொல்ல விஷயம் சொல்லுங்களா, அப்படி நான் கஷ்டப்படல, நான் எனது கடமையை நான் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு பணம் கிடைச்சிட்டே இருந்தது, நான் அப்படியே அடுத்த கடத்தலுக்கு வந்தேன், இதுதான் உண்மையா பதில். ஆனா சில பேர் நான் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அது அந்த கஷ்டப்பட்டுனாவே முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா இயல்புக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது அங்க கஷ்டம் தேவையில்லை, பிரபஞ்சம் உங்க கூட வரும், உங்களோட ஆன்மா உங்க கூட வரும், உங்க ஆள் மனசு கனெக்ட் ஆகும், மிக இயல்பா எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த புரிதல் இல்லாதனாலதாங்க நம்ம வாழ்க்கையை எப்பயுமே கஷ்டப்பட்டு பாக்குறோம். நீங்க சொல்லக்கூடிய பதில் எடுத்துக்கோங்க, லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னா அதை ஏன் கேக்குறீங்க,
எது கேட்டாலும் அப்படிதான். பாத்தீங்க எப்படி போறீங்கன்னா அதுங்க அது வேற பயங்கர கஷ்டங்க, அதுக்கு படிச்சா கஷ்டங்க, இதுக்கு படிச்சா கஷ்டங்க, இப்படி. ஏன்னா வாழ்க்கைய சிக்கலாக்கிறோம், சிக்கலாக்கிறோம், மேலும் சிக்கலாக்கிறோம். ஏன்னு கேட்டாச்சுன்னா நமது நோக்கம் தெரியாம யாரோ ஒருத்தரோட நோக்கத்தை நம்மளோட நோக்கமா மனசுக்குள்ள வச்சனாலதான் வந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. சோ இது ஒரு விஷயமா உள்ள எடுத்துக்கோங்க. இரண்டாவது நம்ம அப்படி சொன்னதாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும் பொழுது வீட்டுல பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிடுறாங்க. ரொம்ப சின்ன விஷயம் தான், பெரிய விஷயம் கிடையாது. வீட்டுல அந்தந்த பொருளுக்கான அந்தந்த இடம் மிக சாதாரணமா பண்ணக்கூடிய விஷயம் தான். ஒரு பொருள் நம்ம எடுக்கிறோம்னா அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு நேரமும் எவ்வளவு டென்ஷனும் மிச்சமாகுதுங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனா பல பேர் நீங்க பாத்துக்கலாங்க, ஒரு ஓட்டர் ஐடின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் தேடுவாங்க, இல்ல இங்கதான் வச்சேன் அங்கதான் வச்சேன். ரேஷன் கார்டு தேடுவாங்க, சாவி தேடுவாங்க, எது எடுத்தாலும் இன்னும் சொல்ல போனா தன்னைத்தானே தேடுவாங்க. ஆக்சுவலா எல்லாமே நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கதாங்க. என்ன கேட்டாச்சுன்னா இன்னைக்கு ஒரு பேசிக் டிசிப்ளின் அந்தந்த இடத்துல அது வச்சோம்னாவே நம்ம வந்து எளிதா இருக்கலாங்கிற விஷயம் இங்க நம்மளுக்கு வந்து புரியுறது இல்லைங்க. இது ஒண்ணுங்க. ரெண்டாவது இன்னொரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்களேன், ஒரு வாழ்க்கையை ரசனைக்குள்ளாக்குதல்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இப்படிதான் வாழணும் இந்த ரொட்டீன் வாழ்க்கை போது காலங்காத்துல எந்திரிக்கணும், இது பண்ண அது பண்ண அது பண்ண அது பண்ணும், தோசை பண்ணும். ஈவன் அதுவும் கூட ஒரு சில வீட்டுல மெனு வச்சிருக்காங்க, திங்கக்கிழமை உனக்கு இது கிடைக்கும், செவ்வாய்க்கிழமை இது கிடைக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், ஒரு ரசனையாக்கணும், ஒரு ஒரு சந்தோஷமாக்கணும். ஏன்னா சின்னதின் மூலமாக தான் பெருசு அடையணும். என்ன பண்ணலாம்னா அந்த வாரத்துல ஏதோ ஒரு நாளுங்க இப்போ பல விஷயங்கள் பண்ணலாம். ஒண்ணு, இல்லப்பா இந்த ஒரு நாள் எல்லாருமே சேர்ந்து சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன விஷயமா இருக்கு. இல்ல வாரத்துல ஒரு நாள் ஏதோ ஒரு வித்தியாசமான டிஷ் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மாற்றமா இருக்கட்டும். இந்த 2 மாற்றம் மட்டும் பண்ணி பாருங்க, சமையல் ரூம் அவ்வளவு ஒரு எந்துவா இருக்கும், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன கேட்டாச்சுன்னா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா பண்றோம், இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்றோம் ஆக்சுவலா. ஓகேங்களா? அப்போ சின்ன விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல அதே பண்ணக்கூடிய அதே எஃபர்ட் தான், அதே விஷயங்கள் தான். ஆனா ஒரு சின்ன விஷயத்த ஒரு ஆட் பண்ணும்போது அது எனக்கு லைஃபுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. இந்த சந்தோஷத்தை நம்ம எல்லா இடத்துலயுமே தொலைச்சிட்டு இருக்குங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, சின்ன சின்ன சந்தோஷங்கள் வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கால் கிளம்பும்போது ஒரு பூ ஒரு பூ வந்து ஒரு மல்லிகை பூ இதை பத்தின ஒன்று வாங்கிட்டு போய் காருக்கு முன்னாடி தொங்க விட்டு போய் பாருங்களேன், அன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் பண்றதுல இருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் எதை பண்ணாலும் சரிங்க, எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சந்தோஷத்தை நம்ம மனசுக்கு நம்ம கொடுக்கறதே இல்லைங்க. ஓகேங்களா? நீங்க ஜப்பான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மன சந்தோஷம் வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே மேம்படுத்தல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்னதா மேம்படுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டம்ளர்ல கொண்டு வந்து நீங்க கொடுக்குறீங்களா, நாளைக்கு எனக்கு கீழே ஒரு கப் வச்சு கொடுங்க, அந்த கப்பு கொஞ்சம் அழகா கொடுங்க, அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணும் பொழுதுங்க மிக மிக ஆச்சரியங்களா நம்ம வாழ்க்கையை மாறுங்க. சோ என்னைக்குமே ஒரே மாதிரி ரெகுலர் ரொட்டீன் பண்ணாம சின்ன சின்ன மாற்றங்களை உங்க லைஃபுக்கு கொண்டு வந்தது உங்க வாழ்க்கையை அழகாக்கும், பெரிய இடத்தை நோக்கி நகரும். அந்த சின்ன மாற்றங்கள் என்பது முதல் ஒரு முறை சொன்னதாங்க. நீங்க இன்னைக்கு வண்டியில வந்து போகும்போது போயிருங்க, வரும்போது ஏதோ ஒரு மாற்று வழி கண்டுபிடிங்க, அது உங்க மனசுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். வழக்கம் போல ஒரே செக்குடு ஷர்ட் தான் போடுறீங்களா, ஒரு நாள் பூ போட்ட ட்ரெஸ் எடுத்து வந்து போட்டு பாருங்க, அது உங்க ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்படி எது இருந்தாலும் சரிங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கறது லைஃப்ல ரொம்ப முக்கியம். சின்ன விஷயம் மிகச்சிறந்த எனர்ஜி கொடுக்கும். ஒரு சின்ன மாற்றம் உங்க லைஃப்ல பண்ணி பாருங்களேன், எல்லாம் எது இருந்தாலும் சரிங்க, அந்த ஒரு சின்ன மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம லைஃப்ல கொடுக்குங்கிறத மறந்துடாதீங்க. சோ அந்த விஷயத்த தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க, நோக்கத்தை கண்டுபிடிங்க, அதாவது அந்த இடத்துல வைங்க. மூணாவது, சின்ன சின்ன மாற்றங்களை உங்க லைஃப்ல தொடர்ச்சியா கொண்டு வந்துட்டே இருங்க. இது சின்ன விஷயம் தான், மாற்றங்கள் அற்புதமா இருக்கும். ஓகேங்களா? ஒரு அழகுபடுத்தல் வச்சுக்கலாங்களேன், அது ரசனை ரசனை இருந்தா அந்த அழகுபடுத்தல் அவ்வளவு அழகா வருங்க வச்சுக்கலாங்க. எந்த மாற்றம் வேணா கொண்டு வாங்க, அது உங்களுக்கு பிடிச்ச மாற்றமா இருக்கட்டும். ஓகேங்களா? ஒரு டேபிளுக்கு நடுவில் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பூவை கொண்டு வந்து வைங்க, ஒரு வீட்டுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி நிரப்பப்பட்ட ஒரு ஒரு பாட்டில் கொண்டு வந்து வைங்க, எது வேணா பண்ணுங்க. அந்த எது வேணா பண்ணும் பொழுது சின்ன விஷயம் தான், ஆனா உங்களோட பர்சனல் லைஃப்ல மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா இதே மனசுக்கு டெய்லி ரொட்டீன் ஜாப் சொல்ல போனா இந்த செக் மாட்டு லைஃப கொடுத்துட்டேன்னு வைங்களேன், உங்க மனசு கிடந்து அலறுங்க. ஏன்டா என்ன இப்படி பண்ற, எப்ப கேட்டாலும் பாத்தீங்கன்னா அது என்னங்க கேக்குறேங்க, வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்க இடமெல்லாம் எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எந்த ஒரு மாற்றமும் பண்ணாத போது அது வர ஆரம்பிக்கும். சோ சின்ன சின்ன மாற்றங்களை உங்க லைஃப்ல கொண்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை மிக அழகா இருக்கும். அதுல கொஞ்சம் ரசிப்புத்தன்மை இருக்கட்டும், அழகான ரசிப்புத்தன்மைங்க. எதா இருந்தாலும் சரிங்க, ஒரு பிரசன்டேஷன் ஒன்று இருக்குதுங்க. நீங்க வீட்டுல நீங்க கவனிச்சு பாருங்க, குழந்தைகிட்டே வச்சுக்கோங்க, ஒரு வழக்கம் போல தோசை வந்து போடுறதுக்கு பதிலா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தோசையை வந்து மடிப்புக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு வித்தியாசமா மடிச்சு கூட நான் வச்சு பாருங்களேன், அது ஒரு வேல்யூ கொடுக்கும். எல்லாமே பிரசன்டேஷன் தான் ஆக்சுவலா. ஓகேங்களா? சோ அந்த ஒரு மாற்றத்தை ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ரசிப்பு திறன் இருந்துச்சுன்னா எளிதாக வந்துடும். எல்லாத்தையும் ரசிங்க, சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வாங்க, லைஃப
அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போற மிக மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயம். அதுக்கப்புறங்க இன்னொரு சின்ன விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. 100% இது நடந்தாதான் நான் பண்ணுவேன், இது இருந்தா மட்டும்தான் நான் வந்து பண்ணுவேன், இது முழுசா நான் முடிச்சதுக்கு அப்புறம் பண்றேன், அந்த பெர்ஃபெக்ஷன்ல வேண்டாங்க. சின்ன சின்ன இடத்துல நம்ம ஒரு செயல் ஆரம்பிக்கிறோம்னா அப்பப்போ அப்படியே பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது சொல்லப்போனா அது ஒரு வார்த்தைங்க, அடைய வேண்டிய இலக்கும்பாங்க. ஆனா பெர்ஃபெக்ஷன் என்னைக்குமே அடைய முடியாது. இது ஒரு ஜேர்னி, போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஆனா எனக்கு இந்த பெர்ஃபெக்ஷன் வந்தா மட்டும்தான் நான் எல்லாம் பண்ண போறேன் நீங்க நினைக்கிறீங்களே. இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி நம்ம சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டணுமாப்ல, 5 வருஷம் கஷ்டப்பட்டோம்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வையேன், நான் டூர் எல்லாம் போறேன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா சோ அர்த்தம் எடுத்துங்க, நான் 5 வருஷம் பெர்ஃபெக்ட்டா இருந்து நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் டூர் போறேன். நான் அடுத்த கேள்வி, அதுக்கப்புறம் நம்ம இருப்போமா இல்லையான்னு என்ன விஷயம், இல்ல அதுக்கப்புறம் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது கமிட்மெண்ட் வராதுன்னு நினைச்சோம் கிடையாதுங்க. சோ எப்பயுமே அந்தந்த நேரத்துல அந்தந்த செயலை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? பெர்ஃபெக்ஷன் பொறுமையா வருங்க. அதை பத்தி நம்ம வந்து கவலைப்படணும் அவசியம் இல்ல. ஆனா எடுத்தோடனே நான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தா பண்ணுவேன்னா, ஈவன் அப்படியே அந்த வீடு கட்டணும் எக்ஸாம்பிள் கூட சொல்ல முடியுங்க. நீங்க இப்போதைக்கு ஓகே பணம் இருக்குப்பா, ஒரு 8 லட்சம் இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம், ஒரு பெட்ரூம் எடுத்துக்கலாம், ஒரு ஹால் எடுத்துக்கலாம், ஒரு கிச்சன் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி விட்டுறலாம். அடுத்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து பண்ணலாம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து பெரிய பேர்டன் தெரியாது. இல்ல இல்ல கட்டுறதே கட்டுறோம், எப்படியோ இழுத்து போட்டு கடன் வாங்கியாச்சும் பண்ணலாம்னு சொல்லும் பொழுது இங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க. சோ என்னைக்குமே பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு தான் நகரணும்னு சொல்லி என்னைக்குமே நினைக்காதீங்க. அப்படி இந்த பெர்ஃபெக்ஷன் இதுல 2 விதத்துல பாதிப்புங்க. ஒண்ணு, அந்த வேலை அப்படியே நின்றும். ஒண்ணு, இன்னொன்னு பெர்ஃபெக்ஷன் ரொம்ப பார்க்க பார்க்க எமோஷனல் டென்ஷன் அங்க அதிகம் தான் ஆகும் இல்லையா, அங்க கம்மியாகுது. சோ இது ஒரு நான் சொல்ல வந்த ஒரு சின்ன விஷயம் தான், வேற எதுவுமே கிடையாதுன்னு வச்சுலாங்க. சோ அப்போ அந்த ரசனையில சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் அது என்னன்னா, சின்ன சின்ன முன்னேற்றங்கள். சின்ன சின்ன முன்னேற்றங்கள் என்பது இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ங்க, நீங்க நெட்ல வந்து போயிட்டுங்க ஒரு வேஸ்ட் பொருட்களை வச்சு வேஸ்ட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சும்மா சர்ச் பண்ணி பாருங்களேன். அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பழைய ஜீன் துணி என்ன பண்ணலாம், ஒரு தூக்கி போடப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் டப்பா என்ன பண்ணலாம், இப்படி நீங்க இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்க என்ன சொல்றீங்க இன்ட்ரெஸ்ட் தான் நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, அவ்வளவு ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம சொல்ல போனா ஆனா எந்த பொருளுமே தூக்கி போட வேண்டியது இல்லை போல் இருக்கு, ஏதோ மாத்தி ஏதோ பயன்படுத்தலாமாங்கிற ஐடியா எல்லாம் வந்து கிடைக்குங்க. அது நம்ம கிரியேட்டிவிட்டியை செம்மையா கொண்டு போவோம். அந்த விஷயம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சொல்றேங்க, நம்ம தவறு விட்ட ஒரு விஷயம் அந்த கிரியேட்டிவிட்டிங்க. முதல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதோ ஒன்று இப்போ ஒண்ணு இல்லைங்க, ஒரு மெக்கானிக் எடுத்துக்கலாங்க. ஒரு காலத்துல இருந்து மெக்கானிக் என்ன கொண்டு போய் விட்டோன்னு வைங்களேன், ஒரு சர்வீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஆழமா போவாங்க, பிரச்சனைன்னு பார்ப்பாங்க, எப்படியோ ரெடி பண்ணி மாட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து போனீங்கன்னா சார் அந்த பார்ட் போயிடுச்சு, அந்த பார்ட் அப்படியே எடுத்து மாத்திரலாம், அது அப்படியே 2000 ரூபாய் வருங்க, அவ்வளவுதான். முதல்ல அப்படி கிடையாது, நல்ல நுணுக்கம் வேலை செஞ்சு ஒரு 450 ரூபாய் வந்து பில் போடுவாங்க. ஆனா அந்த பார்ட் வந்து கஷ்டப்பட்டு உள்ள போய் மாத்திருப்பாங்க. இன்னைக்கு என்னன்னா நம்ம இந்த யோசிக்கூட திறனே வேண்டாங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ கிரியேட்டிவிட்டியே கிடையாது. இப்ப நம்ம இதுக்கு போனோமா, ஒரு கண்ணாடி பாக்ஸ் சோறு போனோமா, ஒரு பொருள் கிடைக்குது அப்படியே எடுத்து மாற்ற முடியல, இல்ல நீங்களே யோசிச்சு ஏதோ கிரியேட்டா பண்ணுங்கன்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கன்றவங்க வச்சுலாங்க. சோ கிரியேட்டிவிட்டி என்னைக்குமே உங்களை லைவா சந்தோஷம் வச்சிருக்கும். என்ன கேட்டாச்சுன்னா, நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு செல்போன் வச்சிருக்கீங்க, அந்த செல்போனுக்கான ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்றீங்க, அதுல ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உடைந்த தோற்கடிக்கப்பட்ட ஒரு சோப்பு டப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செல்போன் ஸ்டாண்டா மாத்தலாம்னு வருதுங்களேன். நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல ஏதோ ஒரு நாள் சாயந்தரம் போகும்போதோ உங்க ஃபேமிலியோட சேர்ந்து அதை ஒரு கன்வெர்ட் பண்ணி எல்லாம் ரம்ம எல்லாம் வாங்கி அறுத்து ஒரு ஸ்டாண்ட் உருவாக்கி நீங்க உங்க போன் அங்க மாட்டினீங்கன்னு வைங்களேன், உங்களுக்குள்ள வரும் பாத்தீங்களா ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து நிகரே இல்லைங்க. ஏய் இது நான் ஒரு ஐடியா பண்ணி பண்ணதுப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கான சந்தோஷம் நம்ம கொடுத்துக்கிறதே இல்லைங்க, எங்கேயுமே கொடுக்கறது இல்ல. திரும்ப திரும்ப நம்ம மேல பார்த்து நம்மளுக்கு சுயபச்சாதாவும் ஒரு பரிதாவும், நான் ஏன் இப்படி இருக்கேன், அவங்க மட்டும் ஏன் நல்லா இருக்காங்க, இப்படி வந்து நெகட்டிவா தான் போற மொழிய பாசிட்டிவா போகக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நம்ம இங்க இழந்துட்டோங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ இது ஒரு சின்ன விஷயம். இந்த சின்ன விஷயத்த நம்ம பண்ணோம்னா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்குங்க ஆக்சுவலாங்க. இன்னொரு ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேங்க. இது வந்து ஒரு செயல் வந்து நம்மளுக்கு வந்து போர் அடிக்குதுன்னு வைங்களேன், வாய்ப்பு இருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இதுவும் ஜாப்பனீஸோட அருமையான டெக்னிக், அவங்களுக்கு நல்லா உட்லைஸ் ஆச்சுங்க. அதை தான் நான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்ல வர்றேங்க. இது நம்ம இன்னைக்கு பல கம்பெனிக்கு அதை அப்ளை பண்ணி ரொம்ப நல்லாவே வந்து அது ரிசல்ட் இருந்திருக்குது. அதாவது என்னன்னா 25 நிமிடங்கள் வேலை, 5 நிமிடம் ஓய்வு, இதுதான் ஒரு கான்செப்ட்டுங்க. 25 நிமிடம் ரொம்ப ஆழமா அந்த வேலையை மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷனோட வேலை செய்யறது, அதுக்கப்புறங்க 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறது. அந்த வேலையை பண்ணி பாருங்க, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கும், அந்த வேலையை மிக ஆழமா ஆத்மார்த்தமா பண்ணுவீங்க, அந்த வேலை பெர்ஃபெக்ஷனாகவும் இருக்கும். இதே நீங்க கவனிச்சு பாருங்க, சில பேர் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியுங்க, துவைக்கிறது அப்படியே ஒரு 5-6 நாள் சேர்ந்து ஒரு துணியை கொண்டு போய் அப்படி ஃபுல்லா குமிச்சு வச்சுக்குவாங்க. குமிச்சு வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் துவைப்பாங்க, அப்படியே ரெஸ்டே இல்லாம. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே படுத்துக்குவாங்க, இல்ல என்னால வேலையே முடியல, இன்னைக்கு செம்ம வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே அவங்கள அப்படியே பில்டப் கொடுத்து உட்காந்துக்குவாங்க.
பட் இதே கான்செப்ட் தாங்க. இந்த கான்செப்ட் கூட ஒரு 25 நிமிஷம் ஒரு எந்த வேலை பண்றோம் 25 நிமிஷம் தேவைப்பட்ட அலாரம் கூட வச்சுக்கலாம். முதல் கொஞ்சம் நாளைக்குங்க அலாரம் விஷயம் அதுக்கப்புறம் 25 நிமிஷம் முடியுதா அந்த வேலையை அப்படியே விட்டுட்டுங்க. வந்து கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸ் உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. எப்படி வேணா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு பாட்டு கேட்கறதுல எது வேணா பண்ணிக்கலாங்க. ஒரு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போய் திரும்ப அந்த வேலையை பண்ணி பாருங்க. அந்த வேலையோட தன்மை வேறங்க. அந்த வேலை நம்மளுக்கு ஆத்மார்த்தமா உள்ள இறங்கும். அந்த வேலை பெர்ஃபெக்ஷன் கொடுக்கும். இன்னொன்னு நீங்க அந்த 20 நிமிஷம் பண்ணும் பொழுது சில இடத்துல தவறா வந்து பண்ணக்கூடிய விஷயம் கூட அந்த 5 நிமிஷம் பிரேக் முடிச்சுட்டு வரும் பொழுது இப்ப இப்படி பண்ணக்கூடாது நம்ம இப்படிதானே பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டா மாறக்கான வாய்ப்புகளும் அங்க இருக்குது. சோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 25 நிமிடம் வேலை என்பதும் 5 நிமிடம் ஒரு நம்மளுக்கான ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட் என்பதும் மிக அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. சோ இதை மறவாதீங்க. நீங்க நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க இது வந்து நான் பிட் பிட்டா தனித்தனி பாயிண்டா சொல்றேங்க. இதை அப்படியே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத வாழ்க்கையில நாளையில இருந்தே வாய்ப்பு இருந்தா இன்னையில இருந்தே அப்ளை பண்ணி பாருங்க. முதல்ல அந்த நோக்கம்ங்கிற விஷயத்த தெளிவாய்க்கோங்க. இருக்கிற இடத்துல அந்த பொருள் அங்கங்க இருக்கணுங்கிற ஒரு சாதாரண விஷயத்த உள்ள கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரசனைகள் ஓகேங்களா, சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன கிரியேட்டிவிட்டிகள் அதை வந்து உங்களை சுத்தி வந்து கொண்டு வாங்க. அதுவும் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். 25 நிமிடம் வேலை 5 நிமிடம் ஓய்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை இருக்கும். அதுக்கப்புறம் இது போன முறை சொன்ன கிளாஸோட இன்னொரு தொடர்ச்சியில் கூடியதாங்க. ஒரு நன்றிங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஓகேங்களா, நன்றிங்கிற விஷயம் வந்து ஒரு அற்புதமான விஷயங்க. நன்றின்னு சொல்லும் போது அந்த முகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம். நன்றி அப்படிங்கிற விஷயம். சோ எல்லாத்துக்குமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க. சின்ன சின்ன விஷயம் தான். நீங்க எங்க வந்து எந்த மனிதன் உங்களுக்கான ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தாலும் அங்க நன்றி சொல்லுங்க. குழந்தையா இருந்தாலும் தண்ணி கேட்கறீங்க, தண்ணி கொண்டு கொடுக்கணும், தங்க தேங்க்ஸ் தான் தங்க, நன்றி தாங்க, அவ்வளவுதான். ஒரு பெட்ரோல் பங்க் போறீங்க, பெட்ரோல் அடிக்கிறீங்க, ஒரு நன்றி. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நன்றி சொல்லுங்க. அந்த நன்றி சொல்லும் போது சின்ன விஷயம் தாங்க, ஆனா மிகச்சிறந்த மாற்றத்தை உங்க லைஃப்ல ஏற்படுத்தும். ஏன்னா அந்த நன்றி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நான் வந்து காலங்காத்தால போய் ஒரு வண்டி வந்து பெட்ரோல் நிரப்பும் பொழுது நடிச்சுன்னா நன்றிங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போகக்கூடிய அந்த வார்த்தை என்பது எனது வார்த்தை அந்த மனிதனை வேறொரு தளத்துக்கு கொண்டு போகலாம். அந்த மனிதன் அதுக்கப்புறம் ஒரு வேலை மிகச்சிறப்பா செய்யலாம். சொல்ல முடியாது. அடுத்து வரக்கூடிய ஒரு மனிதன்ட்டு ஒரு புன்னகை அந்த மனிதன் சிந்திருக்கலாம். அதன் மூலமா இன்னொரு மாற்றம் வரலாம். ஏன்னா எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நீ இங்க நெகட்டிவ் விதைச்சேன்னா அது நெகட்டிவா வந்து சமூகத்துல பரவ ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் விதைச்சேன்னா முழுக்க முழுக்க பாசிட்டிவ் பரவ ஆரம்பிக்கும். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நன்றி சொல்லுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம லைஃப்ல வச்சுக்கலாங்க. அது வந்து மிக முக்கியமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியங்க வார்த்தைகள். வார்த்தைகள் தான் வாழ்க்கைங்க. ஒவ்வொரு வார்த்தையுமே உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இது நான் வந்து பிரபஞ்ச கிளாஸ்ல இருந்து உங்க நெகட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ரெக்கார்ட் பண்ணி பாருங்க எப்படி நீங்க வந்து வார்த்தை பேசுறீங்க. இதுல நான் சொல்லக்கூடியதுன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு பலத்தை கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அடுத்தவங்க வந்து எந்த ஒரு இடத்துலயுமே அவனை பலவீனப்படுத்தாத ஒரு வார்த்தைகளா இருக்கணும் வச்சுக்கலாம். அதுல கொஞ்சம் ஆழமாவே தெளிவாருங்க. இது ரொம்ப சின்ன விஷயங்க. ஆனா மிக பெரும் மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேங்க. இப்போ போன வாரம் நடந்த ஒரு விஷயங்க வச்சுலாங்க. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில பார்த்தா நிறைய மாற்றங்கள். ஒரு ஒரு 3-4 மாதமா ஒரு பயிற்சி வகுப்பு போயிட்டு இருக்குது. நல்லா பண்றாங்க. எல்லா ஏன்னா எப்பயுமே ஒரு பயிற்சி வகுப்புன்னு சொல்லும்போது ஒரே வாரத்துல மாற்றம் வராது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வர்றாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 வகுப்பு 7 வகுப்பு முடிஞ்சோன்னா பல மாற்றங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வந்து வெளியிருந்து போறோம். முதல்ல அவங்க இருந்ததுக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியுது. ஒரு அற்புதமா ஒரு மாற்றம் வரும் பொழுது திடீர்னு அன்றைக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் போக போகவே அவரு அந்த மேலதிகாரி ஒருத்தர் வந்து வர்றாரு. ஒரு 2 நிமிஷம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு 7 வாரம் கிளாஸ் எடுத்துல பெரிய மாற்றமே இல்லைங்க. என்ன சார் கொஞ்சம் மாறி இருந்தா கூட பரவாயில்ல, இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பழைய டீம் பழைய மாதிரி உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு 3 வாரம் தேவைப்படுது. என்ன கேட்டாச்சுன்னா ஒரே வார்த்தை 2 நிமிஷம் பேசின வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 2 மாத வகுப்பை அது வந்து கெடுத்தது. ஏன்னா வார்த்தைக்கு மிக ஆழமான சக்தி இருக்குதுங்க. சோ நீங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம்னா என் வார்த்தை என் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையுமே நெகட்டிவா வராது. எனர்ஜி கொடுங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு எனர்ஜி கன்வெர்ட் ஆகட்டும். உங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் தன்மை போகட்டும். அது வந்துச்சுன்னா சின்ன விஷயங்க. ஆனா உங்க லைஃப்ல மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வருங்க. நீங்க நினைச்சாலும் அங்க பாசிட்டிவா தான் உங்களுக்கு நடக்கும். என்ன கேட்டா உங்க வாயிலிருந்து வர்றது எல்லாமே பிரபஞ்சத்தில் கலக்கப்படுது. அந்த பிரபஞ்சம் ஈர்க்கப்படுது. உங்க வாழ்க்கை மாறப்படும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு, செமையா போயிட்டு இருக்கு, ஜம்முன்னு போயிட்டு இருக்கு. எப்போ அடிவானதுக்கு அப்புறம் கூட இப்படி சொல்லும் பொழுது பிரபஞ்சம் அதை பிரதிபலிக்கும். எனக்கு அருமையான வாழ்க்கை நோக்கி கொடுக்கும். அதை ஏங்க கேக்குறீங்க? அது பெருமூச்சு விட்டுட்டு அதெல்லாம் என்னங்கன்னு சொன்னோம்னா பிரபஞ்சம் அதே விஷயத்தை எனக்கு திருப்பி கொடுக்கும். என் வாழ்க்கை கீழ இறங்க ஆரம்பிக்கும். சோ வார்த்தை தான் வாழ்க்கைங்க. வார்த்தையில கவனமா இருங்க. இது ரொம்ப சின்ன விஷயம். கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க
ஒவ்வொரு நாள் பேசும்பொழுது நம்ம வந்து பேச போகும்போது நம்ம கரெக்டான வார்த்தை பயன்படுத்துறோமா, அது அடுத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குதா, அது அடுத்தவங்களை காயப்படுத்தாம இருக்காங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள ஒரு செக் பண்ணிக்கோங்க. வார்த்தை உங்களை பலப்படுத்தும். வார்த்தை உங்க வாழ்க்கையை பலப்படுத்தும். சோ வார்த்தைகள் மேல கவனம் வைங்க. ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான், ஆனா இது அற்புதமானது. அதுக்கப்புறம் இன்னொன்னு, நேச்சர் எங்க கிடைச்சாலும் கரைஞ்சு போயிருங்க. எங்க இருந்தாலும் சரி. இது வந்து ஒரு ஹோம்ஒர்க்காக நான் கொடுத்துருக்கேங்க. இரவான வானத்தை பாருங்கன்னு சொல்றதுல இருந்து எல்லாமே தாங்க. ஒரு மரத்தை கவனிங்க, ஒரு பூவை கவனிங்க, ஒரு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்த கவனிங்க. ஒரு சின்ன பூச்சி உங்க வீட்டுல எறும்பு ஊறிட்டு இருந்தா அந்த எறும்பு கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்களேன். அது ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஒரு மரம், அதை கவனிங்க. எதா இருந்தாலும் சரிங்க. கொஞ்சம் ஆழமா இயற்கையோட ஒன்றிருப்போங்க. நான் முதல்ல சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தண்ணிங்க. இது வந்து இயற்கை. உங்க வீட்டு முன்னாடி ஒரு மரம் வந்து அந்த மரத்தை பாருங்க. உங்க வீட்டு முன்னாடி ஒரு மரத்துல ஒரு பறவை உட்காருன்னா அந்த பறவை கொஞ்ச நேரம் கவனிங்க. கொஞ்ச நேரங்க. ஒரு நட்சத்திரம் கொஞ்ச நேரம் கவனிங்க. ஒரு காற்று கொஞ்ச நேரம் கவனிங்க. சோ நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லாமே ஆச்சரியங்கள் தான். ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா நம்மளோட இந்த கிளைமேட் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாங்க. இந்த நாள் அப்படிங்கறது கூட இது நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு விஷயத்துல வரும்போது அது வாய்ப்பு தான் விளக்குறேங்க ஆக்சுவலாங்க. இந்த நாள் அப்படின்னு எடுத்தோம்னா இப்ப சொல்லிருக்காங்க, இப்ப அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயமுறுத்துறாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் அக்னி நட்சத்திரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஆக்சுவலா சித்திரை 1 அந்த உங்களுக்கு தெரியும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருந்து ஆரம்பிச்சு அது வட செலவு தென் செலவு வந்து போயிட்டு ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்குது ஆக்சுவலா. அப்ப அப்படி டிராவல் பண்ணும்போது என்னைக்கு எக்ஸாக்டா சென்டர் வருதோ அதுதான் சித்திரை 1 சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு காலத்துல வந்து கும்பிட்டாங்க ஆக்சுவலாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வானத்தையும் சூரியனையும் தொடர்ச்சியா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நகர்வை பேஸ் பண்ணி ஒவ்வொரு முறையும் அந்த சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் கூடும் பொழுது அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணிட்டே வருவாங்க. அப்படி மாறும்போது என்ன ஆகும்னா எக்ஸாக்டா சித்திரை 1 எந்த நாள் வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாறும் ஆக்சுவலாங்க. அப்போ அந்த நாள் இருந்தா அந்த அக்னி நட்சத்திரம் கணக்காது, அந்த நாள் இருந்தா அக்னி நட்சத்திரங்கிற விஷயம் வந்து கரெக்டா கணக்கு வருது. இப்போ எனது நண்பர்கள் இதை நோக்கி எல்லாம் பாத்தீங்கன்னா பல மனிதர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க, ஏப்ரல் 15 இருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் இருக்கும். அது வந்து மிக கொடுமையான காலகட்டமா இருக்கும். நல்ல வெப்பம் இருக்கும், புழுக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த ஏப்ரல் 15 இருந்தே பாத்தீங்கன்னா வெளியே படுக்க ஆரம்பிச்சேன். உள்ள படுக்கிறத விட. ஏன்னா உள்ள படுத்தோம்னா அந்த வெப்பம் அப்படியே இருந்துட்டே இருக்குது. வெளியே படுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஏப்ரல் 17, 18, 19 வரும்போது பாத்தீங்கன்னா வெளியே படுத்து கூட ஒரு சின்ன ஒரு அசைவம் மர அசைவம் கூட இல்ல. புழுக்கம் படுத்தோம்னா குபுகுன்னு வேர்க்க ஆரம்பிக்குது. இப்படி நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல மே 7க்கு அப்புறம் தான் உனக்கு அக்னி நட்சத்திரமே ஆரம்பிக்குதுனாங்க. எனக்கு அப்ப சிரிப்பு வந்துருச்சு ஆக்சுவலா. ஏன்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாங்க. மே 1ஆம் தேதி நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா மேல இருந்து ஆரம்பிக்கும் பொழுது ஏப்ரல் 30 வரை அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. மே 1க்கு அப்புறம் மே 2ல பாத்தீங்கன்னா படுத்திருக்கும் பொழுது ஒரு 3 மணிக்கு குளிர்காத்து அடிக்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் புழுக்கம் இருந்தது. மே 3 குளிர்காத்து. மே 4 மே 5 பாத்தீங்கன்னா பயங்கரமான சின்ன ட்ரிசில். ரொம்ப ரொம்ப சன்னமா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியும் இப்ப எப்படி கிளைமேட் மாறி இருக்குன்னு தெரியும். திருப்பூர் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து மழை கூடிய ஒரு இதுலதான் இருக்குதுங்க ஆக்சுவலாங்க. இது ஒரு விஷயம். அப்போ கவனிச்சு பாருங்க, நம்ம இயற்கை கூட போய் வந்து ஒண்ணும் இல்லைங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து படுக்கிறோம். ஒரு சின்ன தொடர்பு மட்டும் வச்சுக்கிறோம். இயற்கை நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது காலங்கள் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டுங்க. இதெல்லாம் தான் சின்ன சின்ன கவனிப்புகள். சின்ன சின்ன இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. அது ஒரு டூர் போயும் கவனம் செலுத்தலாம். பக்கத்துல கூடிய நாய்க்குட்டி பார்த்து கவனம் செலுத்தலாம். பக்கத்துல கூடிய வேப்ப மரத்தை பார்த்து கவனம் செலுத்தலாம். வேப்ப மரத்துக்கு கீழே படுத்துட்டும் கவனம் செலுத்தலாம். அது நம்ம ஒவ்வொருத்தரோட சௌரியம் பேஸ் பண்ணி ஆடுதுங்க. இந்த விஷயத்த என்னைக்குமே மறந்துடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கைய வளமாக்கும் நலமாக்கும் ஆக்சுவலா. சோ இது ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க. அப்போ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. ரொம்ப கடினமானதோ இல்ல இதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் போட்டு பயங்கரமா யோசிக்கலாம் கிடையாதுங்க. எல்லாமே சின்ன விஷயங்கள். எல்லாமே இப்ப நான் சொன்னது எல்லாமே இந்த செகண்ட்ல இருந்து உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதற்கு கூட நம்ம டைம்ல எடுக்கணும்னு அவசியம் இல்ல. சொன்னதாங்க பெர்ஃபெக்ஷன் பார்க்காதங்கிற விஷயம் நம்ம இந்த செகண்ட்ல முடிவு எடுக்க முடியும். ஆமா, எதுக்கு போய் பெர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு நம்ம இருக்கலாம். நம்ம செய்யக்கூடிய வேலையை டக்கு டக்குன்னு வந்து பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியும். ஆனா அன்பார்ச்சுனேட் நம்ம என்ன பண்றோம்னா சின்ன விஷயத்துல எப்பயுமே கவனிக்கிறது இல்லைங்க. நம்ம பாக்குறது எல்லாமே பெரிய விஷயங்கள். அப்போ காலுக்கு இடி கொடுக்குற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் செலுத்துறது தான் உங்களை பெரிய விஷயத்த மாத்துங்கிறத விட்டுட்டு வெறும் பெரிய விஷயத்த பண்ணும் பொழுது பெரிய விஷயம் தவற விடப்படுது, சின்ன விஷயம் தவற விடப்படுது. சோ இங்க நம்ம வந்து இழந்த விஷயம் இதுதான் வச்சுக்காங்க. சோ இது கூட கடைசியா ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, எந்த வேலையை எந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து உங்களுக்கு ரெகுலரமான பழக்கமான வேலையா இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளுமே அந்த வேலையை முதல் நாள் நீங்க வரும்போது எப்படி பண்ணனீங்க அதே ஒரு மன விஷயத்த கொடுத்து பாருங்க. அது ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வந்து லைஃப்ல ஒரு முக்கியமான பாடத்துக்கான ஒரு விஷயம் ஆக்சுவலாங்க. ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து போய் வந்து ஒரு வேலை பண்றோம். நம்ம எப்படி ஒரு ஒரு பயபக்தி இருக்கும், ஒரு ஒரு அந்த வேலை மேல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஈடுபாடு அதிகமா இருக்கும். இதெல்லாமே நடக்குங்க ஆக்சுவலாங்க. ஆனா கவனிச்சு பாருங்க, நாளாக நாளாக ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா நம்ம அது வந்து டோட்டலா நம்ம வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவோம்.
அது என்னைக்குமே பண்ணிடாதீங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். சோ அதை வந்து முடிந்த அளவு நீங்க உருவாக்கி பாருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நான் சொன்ன வந்து விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, எல்லாமே சின்ன சின்ன பாட்டு நான் அப்படியே கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதை எல்லாமே ஒரு கோத்து பாருங்க, லைஃப் வந்து அற்புதமா இருக்கும். ஏன்னா ஒரு புக்கே இருக்குங்க, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, ஷூமேக்கர்னு சொல்லி ஒருத்தர் எழுதின ஒரு புக்குங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகுங்க, ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையுமே மறந்துடுறோங்க. சொல்லப்போனா நம்ம லாஸ்ட் டைம் சொன்னதாங்க, ரசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல அத்தனையுமே கண்ணா பின்னா படைச்சு கிடக்குதுங்க இயற்கைங்க. ஆனா நம்மளுக்கு ரசிக்க நேரம் இல்லை, எதற்குமே நேரம் இல்லை. ஓகேங்களா? கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இன்னும் சொல்ல போனா கடினப்படுத்தி தான் போற மொழிய, அங்கேயும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சோ இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, ஒரு ஞானிகள் தவத்துல காட்டுல போய் உட்காந்தாங்க, தனியா உட்காந்தாங்க, தவம் பண்ணாங்கன்னு சொல்லும்போது எதுவுமே கஷ்டப்பட்டு பண்ணலைங்க. தன்னுடைய இயல்புக்கு அது ஒத்து வந்தது, போனாங்க. நம்மளுக்கு தான் வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, அவங்ககிட்ட போய் கேளுங்க, அப்ப எல்லாம் கஷ்டம் இல்லைங்கம்மா. ஏன்னா இது என்னோட இதுல நடந்திருக்கு. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் டிரைவர் வந்து ரொம்ப பிடிக்குங்க. நிறைய கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கார் டிரைவர் தான் பண்றேன். மாசமான குறைஞ்ச ஒரு 3000 3500 கிலோமீட்டர் ஓட்டுறேங்க. ஏன்னா அந்த நண்பன் கேட்பான், எப்படா அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க. எனக்கு அது கஷ்டமா தெரியல. ஏன்னா என்னோட இயல்புக்கு அது மேட்ச் ஆகுது. அப்போ அது நம்மளுக்கு அது கஷ்டமா தெரியல. அப்போ முதல்ல அந்த இயல்பை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம்னா இங்க எதுவுமே கஷ்டம் இல்லைங்க, எல்லாமே நம்ம கைவரப்படும். அந்த ஒரு இடத்தை நோக்கி நம்ம நகருதல் என்பது மிக முக்கியம். சோ என்னைக்குமே சின்ன சின்ன விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணுங்க. அந்த விஷயம் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர செய்யும். அடுத்த கட்ட வாழ்க்கையும் மிக பிரமாண்டமா ஆக்கும். சோ இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயங்கள் இதுதாங்க. ஐ திங்க் இது தனித்தனி கோர்வையா சொல்றதுனால ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம். வாய்ப்பு இருந்தா இதை நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்று மாலையில இருந்தோ இல்ல நாளை காலையில இருந்தோ இந்த விஷயத்த ஒவ்வொன்னா செஞ்சு பாருங்களேன். ஆக்சுவலாங்க இப்ப நான் சொன்னது உங்களுக்குள்ள சிலதுக்கலாம் இதெல்லாம் ஒண்ணும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியலையே, இது எப்படி மாத்துன்னு கூட தெரியலாங்க. ஆனா ஒரு நாள் பண்ணி பாருங்க, எவ்வளவு பேர் நாளைக்கு சாயந்தரமே ஒரு மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி வந்து உங்ககிட்ட இருந்து உருவாக்க முடியும். அவ்வளவு எனர்ஜி நம்மளுக்குள்ள இருக்கும். வழக்கம் போல பண்ற தோசை தான், ஆனா இனிமேல் தோசை வருவது வேற மாதிரி இருக்கும். வழக்கம் போல பாக்குற சமையல் ரூம் தான், ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பார்வை வந்து வேற மாதிரி இருக்கும். எல்லாமே வேறமா இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம பார்வையிலையும் நம்ம கண்ணுக்குள்ளேயும் தான் இருக்குங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம என்னைக்கு வெளி மனிதன் இன்னொருத்தனுக்காக அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சோமோ அத்தனையுமே இழந்துட்டாங்க. சோ அது நம்மளுக்கு தேவையில்லைங்க. நம்மளுக்கான தேவை நம்ம வாழ்க்கை சிறியது என்றைக்கும் அழகு. சிறியது மட்டும்தான் ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம பழமொழியில் பார்க்கும்போதுதான் சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற கான்செப்ட் தாங்க. நீங்க காவிரி உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல காவிரி பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு வெளிதான் வெளிதோடக்கூடிய ஒரு கோடு தான். ஆனா இதே இந்த பக்கம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட காவேரியா அது வந்து ஓட ஆரம்பிக்கும். எல்லாமே அதுதாங்க. லைஃபும் அதே தான். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயங்கள் பெரிய நெகட்டிவா மாறும். சின்ன சின்ன பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய பாசிட்டிவா மாறும். இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் அனைத்துமே பாசிட்டிவா மாறக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. அதை மட்டுமே கவனம் செலுத்துவோம். வார்த்தைகளை மிக ஆழமா கவனம் வைங்க. சின்ன விஷயம் தான். ஓகேங்களா? ஒரு கடந்த வாரம் ஒரு நடக்கும் பொழுதுங்க, எனது கம்பெனி ஒன்று இருக்குங்க. அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. அங்க வந்து எனக்கு ஒரு வேலை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு ஃபேன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நான் முதல் நாள் வந்து ஒரு வேலையா போகும்போது நான் அதை மறந்துட்டேங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் வாங்க இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வேலை இருந்தது. மறந்துடுவாங்க. உடனே என்னுடைய கடையில ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களை ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. கூடும்போது நான் சொல்லக்கூடிய அவங்ககிட்ட பேசின விஷயம் வேற ஒன்றும் இல்லைங்க. அம்மா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமாம்மா, இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குங்களா, எனக்கு ஒரு ஃபேன் மட்டும் வாங்கி போய் அம்மாட்ட கொடுக்கணுமா, கொடுக்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு உடனே நான் இதானே இப்படி கேட்கறீங்க, கண்டிப்பா உடனே பண்ணி கொடுக்குறேன்னா நான் எப்ப நான் வேணும் அப்படின்னு சொல்லி இல்லம்மா நீங்க உன்னுடைய டைம் எடுத்துக்கோங்கம்மா, ஆனா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள போய் சேர்த்துமா, ஆனா இல்ல நான் காலையில நான் ஃப்ரீயா இருக்கேன் உடனே பண்ணிடுறேன், வேணா போட்டோ அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நான் சொல்லும்போது இல்லம்மா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா கலரு எல்லாமே நீங்க பார்த்து செலக்ட் பண்ணுங்க அனுப்பிச்சுடுங்க சொல்லும் பொழுது அந்த பொண்ணு கூட அந்த ஃபேனை கொடுத்த விஷயம் வேற. ஏன்னா இது தன்னுடைய வீட்டுக்கு வாங்குற மாதிரி ஒரு எஃபர்ட்டுங்க. வார்த்தைகள் தான். இதே இந்த இடத்துல அதிகாரத்தை வச்சுட்டுங்க, ஓகேங்களா, ஒண்ணு பண்ணு, நீ போயிட்டு ஒரு ஃபேனை உட்காந்து வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது வேலை நடக்கும். ஆனா அதுல அந்த சந்தோஷமோ அந்த ஃபேன் செலக்ஷன்ல ஒரு ப்ராசஸோ எதுவுமே நடக்காதுங்க. சொல்லப்போனா அங்க ஒரு பிளாட்டா ட்ரையா இருக்கும். சோ உங்க வார்த்தை வாழ்க்கையை அழகாக்குங்க. எல்லாமே அதுதாங்க ஆக்சுவலா. அந்த வார்த்தை அழகா நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பா வாழ்க்கை மிக மிக அற்புதம். அந்த அற்புதத்தை நம்மளுக்குள்ள கொண்டு வரணும்னா சிறியதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்தை எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை அழகாக்குங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. சோ இன்னைக்கு சொல்ல வந்த சிந்தனை இதுதாங்க. நன்றிகள். கேள்விகள் நோக்கி ஐயா முடிச்சுக்கலாங்களா ஐயா? மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். எல்லா விஷயத்தையுமே வாழ்க்கை தத்துவத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. எய்ம் ஆஃப் லைஃப் மகரிஷி அதை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்
லைஃபோட எய்ம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுனாலே லைஃப் சிம்பிளா இருக்கும். அது போல ஒவ்வொரு விஷயமும் என்ன நோக்கத்திற்காக நாம செய்யறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த விஷயம் வந்து சிம்பிளா ஆயிரும். குறிப்பாக வீடு கட்டுறது ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில பெரிய பிரச்சனை அதுதான். ஒரு வீட்டை கட்டிட்டு மக்கள் படுற பாடு. அப்போ ஒவ்வொரு விஷயமே நம்ம கம்பேருங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு ஆழமான ஒரு இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு வார்த்தை. டோன்ட் கம்பேருங்கிறது. அதனாலதான் இன்னைக்கு சமுதாயமே இவ்வளவு ஒரு கஷ்டப்படுதோ அப்படிங்கிற மாதிரி. அடுத்தவங்க கூட, அடுத்தவங்க குழந்தைகளோட, பொருளாதாரத்தோட கம்பேர் பண்ணி பண்ணியே மக்கள் லைஃப்பை வந்து முழுக்க இழக்கிறாங்க. அது வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல ஒரு சின்ன விஷயம், ஒரு பொருளை நாம மாத்தி வைக்கிறப்ப இது எல்லாருமே வாழ்க்கையில வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு சாவியோ ஏதாவது ஒரு ஒரு பத்திரத்தையோ ஏதோ ஒன்று வச்சுட்டு படாத பாடு பட்டிருப்போம். அப்போ அது வைக்கிறப்ப நம்ம சரியா வச்சுட்டோம்னா அது எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு விளைவு கொடுக்கும். இல்லாட்டி அதனோட விளைவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஐயா இன்னைக்கு நிறைய நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம செய்யற செயல்லையே ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள், அது சமையல்ல இருந்து மற்ற எல்லா விஷயத்திலையுமே ஒரே மாதிரி ரொட்டீனா இல்லாம ஒரு வழி கூட ஐயா சொன்னாங்க. ஒரே வழியில போகாம இன்னொரு வழியில போனா அது ஒரு 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 மூளைக்கே ஒரு புது வேலை தானே அது. அது உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி. வார்த்தையை பத்தி ஆழமா சொன்னாங்க. ஆஹ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் வந்து அழகாக்கணும்னா வார்த்தைகள் தான். ஒண்ணும் வேண்டாம், சிலர்கிட்ட பேசினாலே அந்த சந்தோஷம் இல்லைங்களா? ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன பாராட்டு, ஒரு சின்ன அன்பான ஒரு வார்த்தைகளே வந்து எவ்வளவு பெரிய துக்கத்துல இருந்து ஒருத்தவங்களை வெளியே கொண்டு வந்துருது. அதே மாதிரி ஒரு வார்த்தை பெரிய துக்கத்தை ஏற்படுத்துது. வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். பாசிட்டிவ் தாட்டு, நேச்சரோடு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஐயா ஹோலா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப இருந்தே நம்ம ஒவ்வொரு செயல்லையும் முடிந்த வரைக்கும் அதை வந்து ஒரு அழகா, ஒரு நேர்த்தியா, ஒரு முறையா அதை பண்ண பண்ண நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து கிரியேட் பண்ணும். சின்ன சின்ன மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சிக்கான அடிப்படை அப்படிங்கிறத ஐயா தெளிவுபடுத்தியிருக்காங்க. நான் மகாத்மா காந்தி அவங்கள பத்தி சொன்னப்ப கூட அந்த ஆசிரியர் எனக்கு சொன்னப்ப, இவருக்கு ஏன் மகாத்மான்னு சொன்னாங்கன்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்காக இல்ல. ஒரு இடத்துல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து இந்த ட்ரெயின்ல எச்சு துப்புறாரு. மகாத்மா ஒரு பேப்பர் எடுத்து தொடச்சு அதை வெளியே போடுறாரு. மறுபடியும் எச்சில் துப்புறாரு, மறுபடியும் தொடச்சு போடுறாரு. மறுபடியும் துப்புறாரு, மறுபடியும் தொடச்சு போடுறாரு. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அது அவர் எச்சில் துப்புறவருக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஆஹ் அப்ப அவர் ஒரு கட்டத்துல மகாத்மா கிட்ட சரண்டர் ஆகுறாரு. அப்போ ஒரு சின்ன செயல் இருந்துதான் நம்மளுடைய பெரும் மாற்றம் துவங்குறது அப்படிங்கிறது அந்த ஆசிரியர் எனக்கு விளக்குனது இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம அழகா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா செஞ்சோம்னா அதுதான் வாழ்க்கை மொத்தமா அழகா இருக்குங்கிறத ஐயா தெளிவுபடுத்தியிருக்காங்க. உண்மையாலுமே கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாம் நிச்சயமா ஃபாலோ பண்ணி ஹாப்பியா இருக்கணும். மகிழ்ச்சி ஐயா, அவங்கள நம்ம வாழ்த்திடுவோம். எல்லாரும் தியான நிலையில வந்துருங்க. இன்றைய தினம் மிக ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்கு மிக சிறப்பாக நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவிலே ஐயா அவங்க வழங்கியிருக்காங்க. ஐயா அவங்கள வாழ்த்துவோம். உயர் திரு பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உயர் திரு பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உயர் திரு பாலமதன் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்து மகிழ்வோம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரு சில அறிவிப்புகள் மட்டும், அப்புறம் ஐயா அவங்க கூட நீங்க கேள்வி பதில், உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் நீங்க கேட்டு பயன் தரலாம். முதல் விஷயம் வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஒரு நாள் நிகழ்வு. அதற்கு கட்டணம் வந்து நம்ம வச்சிருந்தோம், 300 ரூபாய் ஃபீஸ்ன்னு சொல்லி இருந்தோம்.
இப்போ அதற்கு கொஞ்சம் அன்பர்கள் எல்லாரும் இணைந்து இல்ல கட்டணம் வேண்டாம் நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த வகுப்பு முழுமையா இலவசமா வந்து நடத்தலாம்னு திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்கான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க பெங்களூர்ல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, நிச்சயமா அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை பகிர்ந்துக்கோங்க. அந்த நிகழ்வு வந்து கட்டணமின்றி நடத்தப்படுகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். 200 பேர் வரைக்கும் அந்த ஹாலில் வந்து நம்ம உட்காரலாம். இரண்டாவது, நம்முடைய இந்த புதிய ஆனந்த யோக பயிற்சி வந்து நம்ம இப்போ ஒரு 1500 பேருக்கு மேல வந்துட்டு இருக்காங்க. பட் யூடியூப்ல பாக்குறவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 2000 பேருக்கு மேல பார்த்துட்டு இருக்காங்க. இனிமேல் அதற்கான புதிய அட்மிஷன் வேண்டாம். மே 2ல தொடங்கி இருக்கோம். இப்போ அட்மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனி யாராவது புதுசா ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுங்க. அப்பதான் அது வந்து சரியா இருக்கும். சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. இரவு 8:30க்கு தற்சோதனை இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கான கேள்வி பதில் இருந்தா நீங்க ஐயா அவங்க கூட பகிர்ந்துக்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா கண்டினியூ பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. தயாளன் பூங்கொடி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. தயாளன் பூங்கொடி அம்மா. அம்மா உங்களுக்கு டவர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குமா? நீங்க பேசுறது கிளியரா இல்ல ஐயா. டவர் கொஞ்சம் வேற தள்ளி இருந்து பேசுங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. கேளுங்க ஐயா. ஐயா அப்ப நம்ம சொல்றது உங்களுக்கு கேட்கல போலயா? அவங்க அதான் திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காங்க. டவர் கொஞ்சம் கம்மியா கேக்குது. ஐயா கொஞ்சம் வேற இடத்துக்கு வாங்க ஐயா. உங்களுக்கு சொல்றது இப்ப எங்களுக்கு கேக்குதுதான் ஐயா இருக்கு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்லுங்க, கேக்குதுங்க. இன்றைய நிகழ்வு வந்து சிறப்பான சிந்தனை முறையை கொடுத்துருக்கிறீங்க. நன்றிங்க. வாழ்க்கை என்பது பிரபஞ்சமும் நம் வார்த்தை போலவே நம் வாழ்க்கையை நடத்தும்ன்றத நீங்க சிறப்பா சொன்னீங்க ஐயா. நல்ல விஷயம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினால் பெரிய விஷயங்கள் சிறப்பாக நடைபெறுன்றதையும் நடைமுறையில செயல்படுத்தினா நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. இன்னொரு புக் ஒன்று சொன்னீங்க, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு இங்கிலீஷ் புக் சொன்னீங்க. அது தமிழ்ல என்ன புஸ்தகம்னு சொல்ல முடியுங்களா? அது மாதிரி சிறியதே அழகுன்னு இருக்குங்க. சிறியதே அழகு. அது புஸ்தகம் இருக்குங்களா? இருக்குங்க. அதே மாதிரி நீங்க இதுல அமேசான்ல வேணா பாருங்க, கிடைக்குங்க. ஆக்சுவலாங்க சிறியதே அழகு. சிறியது அழகு. அழகு. நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. இயல்பை நோக்கி நகர்ந்தால் எதுவும் கடினமில்லை என்பதை உங்க லைஃப்ல நடந்த விஷயத்த மூலம் சிறப்பா சொல்லியிருக்கீங்க. பிரமாதமான நல்ல மக்கள் மனசுல பதிகிற அளவுக்கு உங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நான் கேட்பேன். அது வந்து இயல்பாவே அது எல்லா வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயம் தானுங்க ஐயா. ஆனா வார்த்தையில கவனம் தேவை என்பதை நீங்க இந்த ஃபேன் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்க பாருங்க. அது எப்படி பண்ணா சிறப்பா நடைபெறும்ன்றத உங்க லைஃப்ல நடந்த மாதிரி அது கரெக்டா சொன்னீங்க ஐயா. அதே நேரத்துல ஐயா மதன் ஐயா கடைசியா சொன்னார் பாருங்க, காந்தியடிகள் மேல எச்சத்துப்பிட்டு அவரு பொறுத்து எல்லாமே வந்து அவங்களே வந்து அவமானப்படுற அளவுக்கு செய்துட்டாரு காந்தியடிகள் அப்படின்றத சிறப்பா சொன்னாருங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க்கைக்கு உகந்ததை நீங்க ஒவ்வொரு நிகழ்வுலையும் சொல்லும் போது அது ரொம்ப சிறப்பா இருக்குது. கூடுமான வரைக்கும் அதை செயல்படுத்தி பாக்குறோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சந்தோஷமா. சிவா. நன்றியா. சிவா அன்மியூட் கொடுத்திருக்கேன். வாழ்க வளமுடன் சிவா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அது என்னங்க ஐயா புக்கு சிறியது? நான் முதல் நாள் கொஞ்சம் கேட்கலையா, டவர் கிடைக்கல. சிறியதே அழகுங்க. யார் எழுதுனதுயா? ஷூ மேக்கர் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறதுங்க. ஷூ மேக்கர். ஷூ மேக்கர். ஆமாங்க, ஷூ மேக்கர் அப்படிங்கிறது. அப்படியா? மதுரையில எங்க கிடைக்கும் ஐயா? புத்தக திருவிழாவில் நான் பார்த்திருக்கீங்க அந்த புக்குங்க.
நம்ம நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிடைக்குங்க ஆக்சுவலாங்க. அப்படியா? ஆமாங்க ஆமாங்க. மதுரையில எங்கேயும் கிடைக்காது என்னையா? கண்டிப்பா கிடைக்குங்க. அந்த இல்ல மதுரையில பாத்தீங்கன்னா நிறைய புத்தக இது இருக்குதுங்க ஆக்சுவலாங்க. ம். புத்தக கண்காட்சி எதுவும் நடக்கும்போது நீங்க பாருங்க, கண்டிப்பா அது ஓ, கிடைச்சிருங்க. ஆமாங்க. என்ன ரேட் அது? அது நான் முதல்ல வாங்கும்போது 240 சம்திங் சரி இருந்துங்க. சரி சரிங்க. எவ்வளவுன்னு தெரியும். ஆமாங்க. அது என்ன கண்டென்ட்ஸ் என்னையா இருக்கு? நான் முதல்ல கேட்கல, சுருக்கமா சொல்லுங்க. கண்டென்ட் வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க. அதாவது நம்ம வந்து லைஃப் இப்ப நம்ம அந்த முதல்ல சொன்னோம்ல, அந்த நோக்கத்தை எப்படி சிதைச்சுக்கிறோங்கிறதாங்க. நம்மளுக்கான சரிங்க. வாழ்க்கையை நம்ம வந்து முடிவு பண்ணி, அதாவது ஒரு அளவான பொருட்களோட நம்ம ஒரு குடும்பம் வாழும்போது எப்படி இருக்கும், பட் இதுவே பாத்தீங்கன்னா அளவு கடந்து நம்ம வந்து போகும்போது நம்ம எதெல்லாம் இழக்கிறோங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் அழகா ஆ, சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நல்லதுங்க நல்லது. ஐயா வாழ்க்கை விளம்பரங்கய்யா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. ரங்கநாயகி அம்மா அன்னைக்கு கொடுத்துருக்கேம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அம்மா ஐயா உங்க பேச்சு வந்து ரொம்ப சிறப்பு ஐயா. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இறை சாதனை மார்க்கம் அங்க தொடங்க இந்த திறப்பு விழா நடத்தின பிறகு அங்க உங்களை மீட் பேச்செல்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் 1 மாசம் ஆகியுமே ஐயா ஸ்பீச் வரலையே 2 நாளா நேத்து முந்தா நாள்ல இருந்து நினைச்சு ஏன் ஆமா மதன் ஐயா போடலன்னோ அப்படின்னு ஒரு டவுட்டாவே இருந்து இன்னைக்கு போஸ்டர் பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. அப்புறம் இன்னைக்கு நல்லா கேட்டேன் ஐயா, நல்ல சிறப்பா இருந்தது. எனக்கு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம இயல்பு நம்மளுக்கு தெரியுது, இதுதான் நம்மளால முடியும் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு லாங்குவேஜை கத்துக்கணும், இல்லாட்டி எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, ஆனா என்னால முடியணும் கஷ்டப்பட்டு அதை கத்துக்கலாமா இல்லாட்ட முடியலைன்னு விட்டுறலாமா? ஆனா சூழ்நிலை காரணமா வேணும்னு இருக்கு. இல்லைங்கம்மா, இதுல என்னன்னா எப்பயுமே நம்ம மனித மனத்துக்கான மிகப்பெரிய பவர் அதுதாங்க. அது தேவை என்று வரும்போது மிக இயல்பாங்க, கஷ்டமே இல்லாம கத்துக்குங்க. நான் இது நீங்க பாத்துருக்கலாம். நீங்க இங்க ஹிந்திக்காரங்க ஒர்க் பண்றாங்க, மலையாளி வந்து இங்க ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியா தமிழ் பேசிடுவாங்க. ஏன்னா அந்த உள்ள வந்தோடனே ஒரே விஷயம் தான், நீங்க அந்த இடத்துல எதுவுமே இடையில கொண்டு வைக்க கூடாது. இல்ல இல்ல இது நான் கத்துக்கணுமா, கஷ்டமா இருக்குமா, வந்துட்டோம்ல இன்னொரு 3 மாசத்துல கத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இயல்பு எடுத்து பாருங்களேன். உங்க மனசு அழகா அதை வந்து உள்வாங்கி கத்துக்குங்க. ஆனா அதே இடத்துல கத்துக்குவோமா அப்படின்னு ஒரு டவுட்டை கிளப்புனீங்கன்னா அங்க பிரச்சனை ஆயிருங்க ஆக்சுவலா. அதனால முரண்பட்டுறாதீங்க அங்க. நன்றி ஐயா. அப்போ தேவை ஆர்வம் இருக்கணும், அந்த தேவை இருந்தானா கண்டிப்பா இயல்பா வந்துரும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆர்வம் இருக்கணும், பயமே இருக்கக்கூடாதுங்க. கத்துக்குமா அப்படின்னு கேள்வியில கிடையாதுங்க. எல்லா மனுஷனுக்குள்ள அந்த ஆற்றல் இருக்குதுங்க, மிக இயல்பா கத்துக்கலாங்க. ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வேற யாராவது எதுவும் கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்னீங்கல்ல, நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதை வந்து நம்ம பண்ணணும். நமக்குன்னு எது இன்ட்ரெஸ்டோ அது நம்மளுக்கு வந்து மத்தவங்க கேட்கும்போது நம்மளுக்கு பார்த்தா கஷ்டமா இருக்கும், ஆனா நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்ப நம்மள எங்களை எல்லாரும் கேட்டா சொல்லுவாங்க, யோகா கேட்டுட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன போர் அடிக்கிறது இல்லையா அப்படிம்பாங்க. நம்ம ஆன்மாக்கு அது பிடிச்சிருக்குது எவ்வளவு விஷயங்கள் கேட்கும் போதும். ஆனா அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சினிமா பாக்குறது, அது வெளியில இது பண்றது, அதுலதான் அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டா தெரியுது. ரெண்டாவதுங்க ஐயா, இப்ப நம்ம ஒரு திங்கட்கிழமை வேலைக்கு போறாங்கன்னா, இப்ப வெள்ளிக்கிழமை ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க, திங்கட்கிழமை கிளம்பும் போது கஷ்டப்பட்டு போறாங்க. அப்ப அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். அதாவது பண தேவைகள் அவங்களுக்கு, அந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிற ஒரு லெவலுக்குள்ள போயிடுறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், நம்ம வந்து எவ்வளவு ஃப்ரீ மைண்டா இருக்கோமோ அப்பதான் நம்ம ரசிக்க முடியும் அப்படின்னு. அப்ப ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல, அதாவது இது கட்டணும், அது செய்யணும், இவ்வளவு கடன் கொடுக்கணும், இது பண்ணணும், அப்படி அந்த வேலையில அந்த ப்ரெஷர் இதுலயே அவங்க மைண்ட் இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன, நீங்க அடிக்கடி சொல்வீங்க வானத்தை போய் ரசிக்கலாம், ஒரு சாப்பிடுற விஷயம் எதா இருந்தாலும் நம்ம சின்ன சின்னதை ரசிக்கணும்னா நம்ம ஃப்ரீ மைண்டா இருக்கணும். அதானங்கய்யா? சிறப்பு சிறப்புங்கய்யா, சிறப்புங்க சிறப்பு. வாழ்க வளமுடன். ஆனா உலகமே அப்படிதான் இருக்கிறாங்க, ஒரு ஒரு பணம்ங்கிற ஒண்ணுக்குள்ளதான் ஓடிட்டு இருக்காங்க. இதுல இருந்து அடுத்த கம்பெனி மாறணும், எவ்வளவு சேலரி மாறணும், அதுதான் ஓடிட்டு இருக்கு. நம்ம வாழ்த்துவோம், எல்லாரும் இதுக்குள்ள வரணும். வாழ்க வளமுடன். ஜானகி அம்மா அன்மிட் கொடுத்துருக்கேம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனா புதுசா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்ச விஷயத்த வந்து இப்ப எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம விட்டுட்டதுனால புதுசா இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்ப நாங்களே சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது வந்து எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து ஊர்ல வந்து வாசல்ல தான் பாய் போட்டு படுத்துருந்துருப்போம். அப்ப வந்து அவங்க
எல்லாம் பேசிக்குவோம். வானத்தை பார்த்து ஏதோ மேகமெல்லாம் வந்து அப்படியே போயிட்டே நடந்து போற மாதிரி போயிட்டே இருக்குதுன்னு சொல்லுவோம். நட்சத்திரத்தை பார்த்து எல்லாம் சொல்லி அட்மையர் பண்ணிட்டு இருப்போம். எங்க குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இப்ப பேர பிள்ளைங்களும் எடுத்தாச்சு. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்காம இருக்கோமேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. ஏன்னா எல்லா வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு செல்போன் பார்த்துட்டு ஐபேட் பார்த்துட்டு அது மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணாம இருக்காங்களா? சின்ன விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நினைவுக்கு வருதுங்க. கட்டாயம் இந்த தடவை பேர குழந்தைங்க வரும்போது நான் நிச்சயம் இதெல்லாம் செய்வேன். நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னதெல்லாம் அவங்களுக்கு நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. வாழ்க்கணும் வாழ்க்கணும். நன்றி நன்றிம்மா. சிறப்பு. அதாவது நம்ம எவ்வளவு உரை கேட்கிறோங்கிறது இல்ல, அதுல நமக்குள்ள என்ன மாற்றம் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். கேட்க நல்லா இருக்கு அதெல்லாம் இல்ல, அந்த உரை நமக்குள்ள போய் நான் என்ன இதுல செய்யணும், என்கிட்ட இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி மாற்றம் வர்றதுதான் அந்த உரையோட சிறப்பு. வாழ்த்துக்கள் அம்மா. வளமுடன். நன்றி. லட்சுமி அம்மா அன்னைக்கு கொடுத்துருக்கேம்மா. லட்சுமி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது இன்றைய ஸ்பீச். அந்த புக்கு வந்து நான் கூகுள்ல இப்ப சர்ச் பண்ணி பார்த்தேன் ஐயா. 300 ரூபாய் ரேட் போட்டிருக்கேன். ஆனா 285 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி நான் குரூப்ல போட்டிருக்கேன் அந்த புக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது ஸ்பீச். ரொம்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா உண்மையிலே மாற்றமே நிலையானது. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. சரிங்கம்மா, முடிச்சுக்கலாங்களா? நிறைய செஞ்சுக்கலாங்களா?